அந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ண மாதிரி தெரியல. மத்த ஆட்கள் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சரி பிரச்சனைகள் வந்துதான். இப்ப நீங்க யாருமே குரூப்ல போடல அப்படின்னு சொன்னா, நான் நினைச்சிருக்கேன், உங்களுக்கு பர்சனல் சரி இஷ்யூவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்படி என்ன சரி இஷ்யூ வந்ததா? சார் நான் செஞ்சு பார்த்தேன். ஆனா ஸ்டிக்கி கொஞ்சம் ஒர்க் ஆகல. ம்ஹ்ம். ரைட். அவ நீங்க மத்த கன்டென்ட் வேற என்ன சரி எடுத்திருந்தாலும் போட்டுக்கலாமே. மத்தெல்லாம் ஓகே. ஆனா அது மட்டும் ஒர்க் ஆகல. ரைட். உங்களுக்கு என்ன சரி அப்படி நீங்க கோடிங் செய்யற நேரத்துல பிரச்சனை உங்களுக்கு வருமாக இருந்தா, அதை நீங்க குரூப்ல போட்டாலும் சரி, இல்லாட்டி நீங்க ஆஹ், கேள்விகள் கேட்டாலும் சரி, உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகே. மத்த எல்லாம் இருந்தான். ஓகே, தேங்க்ஸ். மத்த எல்லாம் இருந்தான் நீங்க இருந்தான் உங்களோட நிறைய ப்ராக்டிகல் செய்யற நேரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப இன்றைக்கும் நான் ஒரு முக்கியமான டாபிக் ஒன்று தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். நீங்க அந்த லாஸ்ட் கிளாஸ்ல தந்த உங்களுக்கு அந்த எக்ஸசைஸை நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நாம அதுல தொடர்ச்சியா போக போறதால உங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்திருக்கும். பெரும்பாலும் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஒருத்தரை தவிர வேற யாருமே எனக்கு அந்த சரியா ரெஸ்பான்ஸா போட்ட மாதிரி தெரியல. ரைட். இப்ப இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு நம்ம அடுத்த டாபிக் மூவ் ஆகும். இப்ப பெரும்பாலும் லாஸ்ட்ல நம்ம பார்த்த அதே விஷயங்களை தான் நம்மளுக்கு இந்த டாபிக்ல கண்டினியூ போற மாதிரி இருக்கும். ரைட். இப்ப நான் வந்து அடுத்த டாபிக் போறதுக்கு முதல் நான் வந்து என்ன செய்யறேன்னா, உங்களோட குரூப்ல வந்து ஒரு லிங்க் ஒன்று ஷேர் பண்ணி விடுறேன். கட்டாயம் நீங்க அந்த லிங்க் கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? மொபைல் டிவைஸ் இருந்தா நல்லா. நான் உங்களோட குரூப்ல லிங்க் ஷேர் பண்றேன்னு பாருங்க. குரூப்ல லிங்க் வந்திருக்கா? ஆம் சார். ரைட். அந்த லிங்கை ஓபன் பண்ணிட்டு உங்களோட மொபைல் போன்ல இருக்கிற ரொட்டேஷன் மோட வந்து எனபிள் பண்ணிட்டு செய்யுங்கண்ணா. அதுல நீங்க என்ன செய்யுங்கன்னா, இப்ப அந்த ஒரு வெப்சைட் யூஆர்எல் தான் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் மொபைல் போன்ல செய்யுங்க. உங்களுக்கு அந்த விலங்கு நான் என்ன செய்ய வரேன், நம்ம ரெஸ்பான்சிவ் டிசைனை பத்தி நீ கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். நீங்க அதை நீங்க ஓபன் பண்ணிட்டு உங்களோட மொபைல் போன்ல நீங்க கட்டாயம் இந்த ரொட்டேட் மோட எனபிள் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க வெர்டிகலாவும் பாருங்க, அதே மாதிரி ஹொரிசனல் வியூலையும் போனை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டு அந்த வியூலையும் பாருங்க. உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் விளங்கும் இல்லையா? ஆம் சார். ரைட். இப்ப அந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பேசுங்க. ஹொரிசோண்டலா பாக்குற டைம்ல அந்த மெனு அது ஒன்றும் காட்டல. அந்த ஐக்கன் ஒன்று காட்டுது. இல்ல, ஹொரிசானல்ல உங்களுக்கு அந்த வியூ வராதுன்னு நினைக்கிறேன். வெர்டிகல்ல தான் உங்களுக்கு அந்த ஐக்கன் ஓ வரும். சாரி சாரி, வெர்டிகலா தான். வெர்டிகல்ல உங்களுக்கு ஹொரிசோண்டலா அந்த பாக்க ஆமா, சொல்லுங்க. எல்லாருக்கும் அதே வியூ கிடைச்சது உங்களுக்கு? இன்னைக்கு மத்த யாருமே காணும், எங்க மத்தாங்கன்னா பிரச்சனைகளோ தெரியல. பாவம். ரைட். இதுல ருக்ஷான் ஆஞ்சிகன் நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா, இன்னொரு ஆள் மிஃபாரா வந்ததா இந்த நீங்க அந்த லிங்க் ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுல பாருங்க என்ன வியூ வருதுன்னு சொல்லி பாருங்க. மத்தாள் இருக்கிறீங்களா? பேசலாமே. ஆஞ்சிகன் இருக்கிறீங்களா? ஆமாம் சார். ருக்ஷான். ரைட். அந்த வியூவை பாத்தீங்கன்னா நீங்க. நான் லெஃப்ட்ல இருக்கிறேன் சார். ரைட். ஓகே. அப்ப நான் உங்களுக்கு அந்த லிங்கை ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன்ல போடுறேன் பாருங்க. ரைட். இந்த இருக்கிற மேலே இருக்கிற அட்ரஸ்ல இருக்கிறத நீங்க ஓபன் பண்ணி பாருங்க.
இதுல உங்களோட வியூவை வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கன்னா ஃபுல், அதாவது நீங்க மேக்ஸிமம்ஸ்ல வந்து நீங்க பார்க்க வேணாம். மேக்ஸிமைஸ் பண்ணினது நீங்க கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுங்க. மினிமைஸ் இல்ல, அந்த ஸ்கிரீன் சைஸை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க அந்த சின்னதாகிட்டு பார்க்க போகல உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். அதே மாதிரி பெரிய அந்த நீங்க ஃபுல் ஸ்கிரீன் வியூல பார்க்க போகல உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். இப்போ இன்றைக்கு நாம ஸ்டார்ட் பண்ண போற டாபிக் அந்த டாபிக்கை மைய வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இன்றைக்கு நாம பார்ப்போம், அதாவது இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிற டாபிக் என்னன்னு கேட்டேன்னா மீடியா குவாரி சம்பந்தம் வந்து நான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகல எப்படி வந்து ரெஸ்பான்சிவா ஒரு டிசைனை வந்து கிரியேட் பண்ணி எடுத்துக்கொள்றேன் அப்படியான விஷயங்களை தான் இன்றைக்கு நான் பார்க்குறேன். ரைட், இதே நீங்க இந்த அட்ரஸை வந்து நீங்க டைப் பண்ணி பாருங்களா. ரைட், இப்போ இதுல உங்களுக்கு இதே மாதிரி வியூ தான் கிடைச்சிருக்கும். இதை வந்து நீங்க சின்னதாகிட்டு நார்மலா பாக்குற நேரத்தையில உங்களுக்கும் அந்த வியூ எப்படி ஒர்க் ஆகுது, இப்ப நான் மட்டும் அதை செஞ்சு பாக்குறது இல்லை, நீங்களும் செஞ்சு பார்த்தா உங்களுக்கு அதை எப்படி விளங்குங்கிறதுக்காக வேண்டி தான் நான் அதில் போட்டிருந்தேன். இப்ப அவனோட ஸ்கிரீன்ல இப்ப நீங்க இந்த சைட்ல இருக்கிறத பிரஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மெனு ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி நீங்க பிரஸ் பண்ண விட்டீங்கன்னு சொன்னா தேவையில்லை. இப்ப கொஞ்சம் நார்மலா பெருசா இருக்க போக்குல அந்த, அதாவது அவனோட பிசியோட வியூ காட்ட போக்குல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு வியூ தருது. அதே மாதிரி நீங்க மொபைல் போன் இல்லாட்டி ஒரு டேப்லெட் யூஸ் பண்றீங்க அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சின்ன டிவைஸை யூஸ் பண்ணிக்கொண்டு நீங்க அதுக்குள்ள வந்து ஒரு வியூவை பார்க்க போகல உங்களுக்கு வேற மாதிரி ஒரு டிசைன் ஒன்று கிடைக்குது. இப்ப இந்த இடத்துல இப்படியான டிசைனத்தை நாம சொல்லுவோம்னு காட்டோம்னா எந்த டிவைஸுக்கு ஏற்ற மாதிரியும் நாம கிரியேட் பண்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஒரு வெப்சைட்டா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஏதாச்சும் ஒன்று வெப்போட சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் உண்டு நம்ம கிரியேட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகல அந்த கண்டென்ட் எப்படி ஒவ்வொரு டிவைஸுக்கும் செட் ஆகி ஒர்க் பண்றேங்கிறது கரெக்டாக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப ஆரம்ப காலத்துல அந்த பிரச்சனை இருக்குல்ல, கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே பேசியிருந்தேன், ஒரு 2010க்கு முன்னாடி இருந்த பிசியில வந்து கூடுதலா பிசியை டிபெண்ட் பண்ணி தான் எல்லா வகையான சாஃப்ட்வேர்ஸும் ஒர்க் பண்ண, அதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நிறைய டிவைசஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்டர்ஃபேஸஸ் வந்துருச்சு. இப்ப கிட்டத்தட்ட மொபைல் இன்டர்ஃபேஸ் உண்டு, அதே மாதிரி அதே மாதிரி பிசி, அதே மாதிரி பெரிய பெரிய ஸ்மார்ட் போர்ட், ஒவ்வொரு டிவைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு யூஐ இன்டர்ஃபேஸ் வந்து கரெக்டாக என்ன இருக்கணும், அந்த டிவைஸுக்கு ஓரியன்டா வந்து நம்ம என்ன செய்யணும், டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுக்காக வேண்டி தான் என்ன செஞ்சாங்க, மீடியா குவாரிஸ்ங்கிற விஷயங்கள் அந்த டைம்ல கூடுதல் இல்லைன்னாலும் லேட்டாகி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண தொடங்கினாங்க. அப்போ அந்த மீடியா குவாரி யூஸ் பண்ணதால நமக்கு ஒரு பெஸ்டான ரெஸ்பான்சிவான டிசைன் உண்டு, நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இன்றைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா லாஸ்ட் கிளாஸ் நம்ம செஞ்சிருந்த அந்த கோடிங் நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம். அதாவது நான் என்ன செஞ்சேன்னா சில மாடிஃபிகேஷன் செஞ்சு அதில் அவுட்புட் தான் இருக்குங்கிறது காட்டுறதுக்காக வேண்டி தான் நான் இதை செஞ்சிருந்தேன். இப்போ இதை எப்படி நம்மளோட அவுட்புட்டுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்றது, இப்போ இதை எப்படி நாம ஒரு ரெஸ்பான்சிவான டிசைனை மாத்துறங்கிற விஷயத்த நம்ம இந்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? ரைட், இப்போ இதை நீங்க கம்ப்ளீட்டா பார்க்கணுமாக இருந்தா கட்டாயம் நீங்க இதுக்கு முதல்ல அந்த மெனு எப்படி கிரியேட் பண்ணீங்க, அந்த மெனுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டுமே எப்படி ஒர்க் ஆகுங்கிற விஷயங்கள் நீங்க செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். இப்போ அந்த ஐடியாவை கண்டினியூ பண்ற மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்து ரெஸ்பான்சிவ் டிசைன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ரைட், இப்ப இந்த இடத்துல நமக்கு எடுத்த வியூ வந்து இந்த வியூ தான். சரிங்களா? இப்ப இந்த வியூ தான் என்ன நடக்குதுன்னு கேட்டா நம்மளோட டிவைஸ் ஸ்கிரீன் சைஸை பொறுத்து கொண்டு என்ன நடக்குதுன்னா வேறொரு வியூவா சேஞ்ச் ஆகுது. அப்ப இந்த இடத்துல அந்த வியூல இருந்து இந்த வியூக்கு நாம மாற போக ஒரு விஷயத்தை நீங்க நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும். அந்த வியூ காட்டுற கோடிங் வேற, நீங்க உங்களுடைய ஸ்கிரீன் சைஸை மாற்றிக்கொண்டு இந்த ஸ்கிரீன் சைஸுக்கு, அதாவது நீங்க பாக்குற இந்த வியூட சைஸுக்கு அந்த ஸ்கிரீன் சைஸை மாற்றி விட்டீங்கன்னா அந்த சிச்சுவேஷன்ல நீங்க எடுக்க போற வியூ வந்து வேற இருக்கும். அதால நீங்க ஏற்கனவே காட்டுற அந்த கோடிங்ல இந்த வியூக்கு ஏத்த மாதிரி என்னென்ன விஷயங்களை நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்குமோ அப்படியான சேஞ்சஸ் கரெக்டா நீங்க செஞ்சாகணும். விளங்குதா? இப்ப இந்த இடத்துல இந்த ஃபொண்ட கலர்ஸ், அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர்ஸ், அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் வந்து இந்த இடத்துல புதுசா இருந்தாலும், ஆனா இந்த மற்ற விஷயங்கள்ல வந்து சரி இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ண விஷயங்கள், அதை தவிர வேற விடயங்கள் என்ன சரி புதுசா இருக்கும்னு சொன்னா அந்த மாறக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் டார்கெட் பண்ணி மாத்தி விட்டோம்னு சொன்னா சரி, மற்ற டிஃபால்ட் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கலர்ஸ், அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர்ஸ், அந்த விஷயங்களை வந்து நாம என்ன செய்ய தேவையில்ல, சேஞ்ச் பண்ணிருக்க தேவையில்லை. இப்ப நாம பார்ப்போம் ஒவ்வொரு விஷயங்களை என்னென்ன விஷயங்கள் அப்படி மாற்ற வேண்டி இருக்கு, எப்படியான அந்த கோடிங்ஸை வந்து மாத்தி அமைச்சு கொள்ளலாம்ங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கொள்ளலாம். சரிங்களா? ரைட், இப்ப இதுல இப்ப நீங்க இப்ப இது வந்து நம்ம போன கிளாஸ் செஞ்ச அந்த டாக்குமெண்ட்ஸ் இதுல டிஸ்பிளே பண்ண பாட்டிருக்கு. நான் இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்றேன். இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க யூஸ் பண்ண இந்த அட்ரிபியூட் செலக்டர், அதே மாதிரி அதுக்கு முதல் பார்த்து நம்ம அந்த நெவிகேஷன்ஸ், அதே மாதிரி ஃப்ளோட், அந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்க செஞ்சு பார்த்துருக்கணும். அதே மாதிரி நீங்க கட்டாயம் செஞ்சு பாருங்க ப்ராக்டிகல் எல்லாத்தையும். அப்படி உங்களுக்கு என்ன சரி பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னா லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன சரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னா ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பேசுங்களா. ரைட், இப்ப நாம அடுத்த கண்டென்ட் மூவ் ஆகலாம் இல்லையா? இப்ப நான் என்ன செய்யறேன்னா இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல இருந்த அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் வந்து நான் டெலிட் பண்ணி விடுறேன். இப்ப எனக்கு
இதுல இருக்கக்கூடிய ஒரு சில கோடிங்ஸ் வந்து எனக்கு அது தேவைப்படலாம். அதுக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன்டா இந்த 2 பேஜையும் அப்படியே வச்சுக்கொண்டு நான் செப்பரேட்டா வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி எடுத்துக்கொள்றேன். சரிங்களா? இப்ப இதுல பாருங்க, இப்ப நான் என்ன செய்யறேன்னா, இப்ப ஆல்ரெடி 2 ஃபோல்டர்ஸ் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஓப்பனா வந்து நான் என்ன செய்யறேன், புதுசா ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். நியூ ஃபைல் ஒன்று சொல்லி கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன்டா, இப்ப ஒரு பேஜ்ல டிசைனோட நான் கிரியேட் பண்ணி ஆகணும் இல்லையா? இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன்னா, இப்போதைக்கு ஒரு பேரோட நான் கொடுத்துக்கொள்றேன். மெனு டாட் HTML அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கொள்றேன். சரிங்களா? ரைட். மெனு டாட் HTML கொடுத்த உடனே இந்த இடத்துல நான் என்ன செய்றேன், இதுல பாருங்க மெனு டாட் HTML வந்து இது எம்டியா இருக்கு. அதே மாதிரி எனக்கு ஒரு CSS பேஜ் தேவைப்படுது. அதனால நான் என்ன செய்றேன், இன்னொரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கொள்றேன். அதுக்கு வந்து மெனு டாட் CSS என்கிற அந்த ஃபைல் நேம் வந்து கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்றேன். சரிங்களா? ரைட். இப்ப இந்த இடத்துல நாம ஏற்கனவே இப்ப அதாவது போன கிளாஸ் நாம செஞ்ச அந்த கண்டென்ட் ஏற்கனவே நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால அந்த கண்டென்ட் வந்து அப்படியே காப்பி பண்ணி நாம பேஸ்ட் பண்றதால நமக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. இருந்தாலும் பேசிக்கான சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. இப்ப நான் என்ன செய்றேன், ஷிஃப்ட்டோட 1 பிரஸ் பண்ணிட்டு ஸ்டெப் கீ பிரஸ் பண்ணி வைப்பேன். ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன், பேசிக்கான HTML கோடிங் நீங்க எடுக்க வேண்டியமா இருந்தா நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ரைட். இப்ப இதுல நம்மட பேசிக்கான HTML கோடிங்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நாம செய்ய வேண்டிய விஷயம், இப்ப ஆல்ரெடி நாம CSS பேஜ் செப்பரேட்டா இருந்தாலும் இந்த பேஜை கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும், நம்மட ஹெட்டருக்குள்ள அந்த பேஜை கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால நான் என்ன செய்றேன், லிங்க் CSS கொடுத்துட்டோம். இதுக்குள்ளே அந்த ஸ்டைல் CSS அந்த பாத்தை மட்டும் நான் என்ன செய்றேன், main.css மாத்தி விடுறேன். மத்த கண்டென்ட் எல்லாம் டிஃபால்ட்டா இருக்க வேண்டிய விஷயங்கள் தான். இதை அப்படியே என்ன செஞ்சு விடுறேன்னா மாத்தி விடுறேன். ரைட். இப்ப நான் இது சர்வ் பண்றேன். ஓகே. அப்ப இதுக்குள்ளேயே வந்து எம்டியான கண்டென்ட் தான் இருக்கு. அதே மாதிரி இதுக்குள்ளேயே எம்டியான கண்டென்ட் தான் இப்போதைக்கு என்ன செய்யுது, டிஸ்ப்ளே பண்ணப்படுங்க. ரைட். இப்ப நாம ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சிருக்கிற அந்த கண்டென்ட் வந்து என்ன செய்யணும், பாத்தீங்கன்னா சேவ் பண்ணதை பேஸ்ட் பண்ணி விடுவோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற எங்க இந்த கோடிங் இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி தான் இருந்தேன். நேவிகேஷன் லிஸ்ட்ல வந்து HTML குரிய பாத்தை வந்து நான் HTML இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கொள்றேன். ரைட். இதுல மத்த கண்டென்ட்ஸ் தேவைப்படுது. இருந்தாலும் நம்ம அந்த கண்டென்ட் வந்து வச்சுக்கொள்ளல இல்லையா? ரைட். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கொள்ளும். ரைட். இதுல வந்து நம்ம இப்ப நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. ஜஸ்ட் ஒரு அது நம்ம வந்து போன கிளாஸ்ல பார்க்க போகல ஃப்ளோட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃப்ளோட்டுக்காக நம்ம டிசைன் பண்ணின விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுல நேவிகேஷன் பார்ன்னு சொல்லி மேல ஒரு பார் இருந்தது. கீழே வந்து 3 கண்டென்ட் போட்டிருந்தோம். ஃபூட்டர்ல ஒரு பார்ட் ஃபூட்டர்னு சொல்லி போட்டிருந்தோம். அந்த கண்டென்ட் மட்டும் இல்ல. மத்த விஷயங்கள் வந்து இதுல காட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ நாம என்ன செய்ய மாட்டோம், இப்ப மெனுவை மட்டும் நான் டார்கெட் பண்ணி கிரியேட் பண்றோம். மெனுக்கு தேவையான விஷயங்களை தான் நான் சேவ் பண்ணியிருந்தீங்க போல. அப்ப இதுல இந்த மெனுவை கொண்டு வந்து நான் போட்டுட்டேன். இருந்தாலும் இதை நம்ம என்ன செய்ய வேண்டாம், சேவ் பண்ணி வச்சுக்கொள்வோம். அடுத்து வந்து நம்ம CSSல போடக்கூடிய விஷயங்களை நம்ம CSSல போடுவோம். இந்த இதுல பாத்தீங்கன்னா CSS கோடிங் அப்படியே இருக்கு. நான் அதை காப்பி பண்ணி எடுத்துக்கொள்றேன். இதுல பேஸ்ட் பண்றேன். அது மாதிரி பேலன்ஸ் கோடிங் கீழே கிடக்குன்னு நினைக்கிறேன். ரைட். இதையும் சேவ் பண்ணி விடுறேன். இதையும் சேவ் பண்ணி விடுறேன். ஓகே. இப்போ எனக்கு இந்த வேர்ட் டாக்குமெண்ட் தேவைப்படாது, க்ளோஸ் பண்ணி விடுறேன். நம்மளோட வியூ எடுத்துக்கொள்வோம். ரைட். இப்போ இந்த HTML பேஜ்ல இருந்து நான் என்ன செய்யறேன்னா, இந்த ப்ரௌசருக்கு நான் ஓபன் பண்ணணும். அப்ப நான் ஓபன் வித் லைவ் சர்வர்னு கொடுக்கலாம். இது ஆல்ரெடி நான் வந்து சர்வர் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதால நீங்க என்ன செய்யலாம், நீங்க நார்மலா கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா ஓகே. ரைட். நாம லாஸ்ட் கிளாஸ்ல கிரியேட் பண்ண அந்த டாக்குமெண்ட் வந்து எனக்கு இப்போ டிஸ்ப்ளே பண்ணப்படுதுன்னு நினைக்கிறேன். இதான் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையே? சாரி. இது அதுக்கு முதல் பேஜ்னு நினைக்கிறேன்ப்பா. இதான் இல்ல என்ன? ரைட். இந்த இருக்கு. ரைட். ஓகே. இந்த இருக்கான்னு நினைக்கிறேன். ரைட்.
ரைட், இதான் நம்ம கிரியேட் பண்ண கோடிங். இதுல நாம ஜஸ்ட் ஒரு பார்ட் ஒன்று காட்டியிருந்தோம். மேல வந்து ஒரு ஹெடிங் ஒன்று போட்டிருந்தேன் நினைக்கிறேன். ரைட், அந்த ஹெடிங்ல வெப்சைட் லேயர் 20 சொல்லி போட்டு கொடுப்பேன். அதே மாதிரி நான் ஸ்டைல் கொடுத்து சென்டர் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ரைட், இதெல்லாம் வந்து நம்ம கடைசியாக கிரியேட் பண்ணிட்டு டிசைன். நான் அதுல ஆல்ரெடி இந்த கோடிங் இருக்கிறதால நம்ம என்ன செய்வோம், அந்த கோடிங்கை தொடர்ச்சியாக கொண்டு போகிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம திருப்பி கிரியேட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளும். அதால இருக்கிற விஷயங்கள்ல இருந்து நம்ம தொடர்ச்சியாக போவோம். ரைட், இப்போ இதுல பாருங்க. இதுல இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம ரெஸ்பான்சிபிள் டிசைனை கிரியேட் பண்ண போகிறோம் இல்லையா? சாரி, அதுக்கு முதல் நான் வந்து நமக்கு மீடியா குவாலிட்டி என்ன சொல்லி நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பேசிக்கொள்றேன். இப்ப இதுல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்க. இப்ப நாம இப்ப இதை வந்து நம்மளுடைய சேஞ்ச் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரீன் சைஸை மாத்த போக்குள்ள இருக்கிற கண்டென்ட் நமக்கு என்ன செய்யணும், சேஞ்ச் ஆகணும். இப்ப இந்த இடத்துல அந்த வியூ வந்து நான் பழைய நம்ம ஏற்கனவே காண வியூக்கு மாறினேன். ஆனா எனக்கு என்ன நடக்கலன்னு கேட்டா அந்த மத்த வியூ ஒன்று தரல. அந்த மெனு வந்து அந்த ஒரு ஆப்ஷனா வந்து நம்ம கிளிக் பண்ண ஓப்பன் ஆகிற மாதிரி இல்லை. நான் இதை தான் என்ன செய்ய போறேன், இப்போ நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மோடிஃபிகேஷன் ஒன்று செய்ய போகிறோம். மோடிஃபை பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ அதுக்கு முதல் இப்போதைக்கு நான் என்ன செய்யறேன்டா, மீடியா குவாரின்னா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். இப்போ இதுல நாம என்ன செய்ய போறோம்னா, மீடியா குவாரியை யூஸ் பண்றதுக்கு ஒரு கோடிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மலா வந்து நீங்க மீடியா குவாரி யூஸ் பண்றதுக்கு ஒரு சைனோட ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுல பாருங்க வழங்கும் மீடியா ஸ்கிரீன் சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டுப்படுது பாத்தீங்கன்னா. இப்போ இந்த இடத்துல இதான் வந்து என்னன்னு கேட்டோம்னா மீடியா குவாரின்னு சொல்றது, சரிங்களா? ரைட், இதுல வந்து இப்ப நான் இதுல மொத்தமா 4 வகையான ஸ்கிரீன் டைப் வந்து காட்டப்படும். இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்கிரீனை செட் பண்ண போகல, நீங்க கூடுதலா நிறைய வெப்சைட் பார்த்திருப்பீங்க. அதுல சில கண்டென்ட்ஸை வந்து நீங்க பிரிண்ட் எடுக்க போப்பீங்கன்னு சொன்னா A4 சைஸ் இல்லாட்டி B5 சைஸ் இல்லாட்டி உங்களோட பிரிண்ட் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வியூ ஒன்று உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். அப்ப அந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை பாருங்க. அப்ப பிரிண்ட்டுக்கு நமக்கு ஒரு வியூ ஒன்று தேவைப்படும். அப்ப மீடியா காரை யூஸ் பண்ண போகல அந்த ஸ்கிரீன்ங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இதுக்கு பதிலா பிரிண்ட்ங்கிற ஒரு கீவேர்டு இருக்கு, அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா எல்லா ஸ்கிரீனுக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு வியூ ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னா ஆல்ங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ரீடிங் மோட்ல இருக்கிற மாதிரி வியூ கிரியேட் பண்ண போறாங்கன்னா ஸ்கிரீன் ரீடருங்கிறத வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுல கூடுதலா அந்த ஸ்கிரீன் சொல்லி இப்ப நாம காட்டுற இந்த விஷயம் என்னன்னு கேட்டோம்னா நம்மளுடைய பிசி அதே மாதிரி டெப் மொபைல் அப்படியான விஷயங்களை தான் கூடுதலா நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை இது கொடுத்துக்கு இதுக்கு எடுத்து போட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஆல்ங்கிற கீயை நம்ம யூஸ் பண்ணோம்னு சொன்னா இது எல்லா வகையான ஸ்கிரீனையும் கன்சிடர் பண்ண மாதிரி பொதுவாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா, இப்ப எனக்கு ஒரு ஸ்கிரீனை டார்கெட் பண்ணித்தான் இந்த மீடியா குவாரியை வந்து நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப இந்த இடத்துல அந்த மீடியாவோட வியூ எப்படி இருக்கணுங்கிறத டிசைட் பண்றது ஒரு ஸ்கிரீனை பேஸ் பண்ணி தான் நான் கிரியேட் பண்ண போறேன். அதாவது நான் என்ன செய்யறேன்னா ஸ்கிரீன்ங்கிற அந்த கீவேர்டு வந்து நான் டைப் பண்ணிக்கொள்றேன். இந்த இடத்துல கரெக்டா நீங்க முதலாவது டைப் பண்ண வேண்டியது ஒரு ஹெட்சைனோட நீங்க மீடியாங்கிறத யூஸ் பண்ணுவீங்க. இதான் வந்து நம்ம மீடியா குவாரியை ஸ்டார்ட் பண்றதுக்குரிய கீவேர்டை வந்து தொடங்குவோம் சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கு பின்னால நான் ஸ்கிரீன்ல காட்டுறது நான் இப்ப என்ன செய்யறேன், எந்த அவுட்புட்ல இருக்கிற இந்த வியூ ஸ்கிரீன் வியூ வந்து தான் இந்த இடத்துல நான் காட்ட போறேன். அப்ப இந்த இடத்துல அந்த ஸ்கிரீன் வந்து எந்த சைஸ்ல இருக்கணும் என்கிறது ஒரு ஆப்ஷனா வந்து காட்டுறதுக்கு தான் இந்த இடத்துல நான் யூஸ் பண்றேன். ஸ்கிரீனை தான் இப்ப நான் டார்கெட் பண்றேங்கிறதுக்காக தான் ஸ்கிரீன்ங்கிற அந்த ஆப்ஷன் வந்து நான் டைப் பண்றேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல பின்னுக்கு நான் அடுத்த ஒரு கீவேர்டு யூஸ் பண்ண பாருங்க. இப்ப நான் என்ங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்றேன். இப்ப எண்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, கூடுதலா நம்ம யூஸ் பண்ணுவோம் என்னதுக்குண்டா லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ல வந்து ஒரே டைம்ல 2 விஷயங்களை ஜாயின் பண்ணி பாக்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்கிரீன் வியூவோட எனக்கு இன்னொரு விஷயத்தை என்ன செய்யணும், சேர்த்து கன்சிடர் பண்ணணும். நான் இங்கிலீஷ்ல கூடுதலா யூஸ் பண்ணுவோம் எண்ட்ங்கிறது இன்னொரு விஷயத்தை சேர்க்கறதுக்காக பயன்படுத்துவோம். அதே மாதிரி இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா எண்டோட இன்னொரு விஷயத்தை நான் சேர்க்கறதுக்காக எண்ட்ங்கிறத நான் யூஸ் பண்றேன். கிட்டத்தட்ட லாஜிக்கலா நான் என்ன செய்யறேன், 2 விஷயங்களை சேர்க்கறதுக்காக எண்ட்ங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்றேன். இது இங்கிலீஷுக்காக இல்ல, நான் லாஜிக்கா வந்து நான் என்ன செய்யறேன், 2 பக்கம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களையும் அதே மாதிரி இந்த ஸ்கிரீன்ங்கிற விஷயத்தை 2யும் ஒரே தடவையில கன்சிடர் பண்ணி எனக்கு அவுட்புட் காட்டணும். இந்த இடத்துல போத் சிச்சுவேஷன் 2 சைடுல இருக்கிற சிச்சுவேஷன் வந்து ட்ரூவா இருக்க போக இந்த அவுட்புட் என்ன செய்ய மாட்டா ட்ரூங்கிற கண்டிஷன்ல ஒர்க் ஆகும். இந்த இடத்துல அந்த லாஜிக்கான விஷயங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ண போக நம்ம டீடைலா பார்த்துக்கொள்வோம். இந்த இடத்துல நான் எண்ட்ங்கிற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ண பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த இடத்துல ஒரு வியூவை வந்து எடுத்துக்கொள்ளணும். அந்த வியூக்கு வந்து 2 சைடுல இருக்கக்கூடிய விஷயங்களை நான் கன்சிடர் பண்ணணும் என்கிறதுக்காக தான் என்ன செய்றேன், எண்ட்ங்கிற கீவேர்டை வந்து நான் யூஸ் பண்றேன். சரிங்களா? ரைட். இப்ப இதுக்குள்ள நான் ஒரு கீவேர்டு யூஸ் பண்றேன் பாருங்க. இப்ப இதுல மெக்ஸ்ங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிட்டு டேஷ் பண்ணிட்டு வித்ங்கிறத நான் கொடுத்துக்கொள்றேன். கொடுத்துட்டு அதுக்காக ஒரு கோலன் யூஸ் பண்றேன். அதே மாதிரி ஒரு 600 பிக்சல் சொல்லி நான் கொடுப்பேன். சரிங்களா? ரைட். இப்ப இந்த இடத்துல நல்ல கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த கோடிங் நான் கொடுக்கறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப எந்த ஸ்கிரீன் சைஸ் மேக்ஸிமம் அது 600 போட்டுக்கிறேன் தானே.
அந்த 600 வித்துக்குள்ள இருக்குமாக இருந்தா அந்த சிச்சுவேஷனுக்குள்ள அதாவது மேக்ஸிமம் 600 தான் இருக்கணும் நான் கொடுக்கக்கூடிய கோடிங். இந்த இடத்துல ஒரு லிமிட் ஒன்று காட்டிக்கிறேன், ஒரு பவுண்டரி ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டார்டிங் க்ளோசிங் வந்து போட்டுக்கிறேன், அந்த ரெண்டுக்கு நடுவில் இந்த கேப் ஒன்று இருக்கிறேன். இந்த கெப்புக்குள்ள இருக்கிற கோடிங் அந்த மேக்ஸிமம் வித் வந்து உங்களுடைய ஸ்கிரீன்ல மேக்ஸிமம் வித் இருக்கு தானே, ஒரு 600 பிக்சலை விட எப்ப தாண்டுதோ அதுக்காக அந்த கோடிங் ஒர்க் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் வித் 600 இருக்கிற வரைக்கும் உள்ள இருக்கிற சிச்சுவேஷன்ல இதுக்குள்ள இருக்கக்கூடிய கோடிங் வந்து என்ன செய்யணும், ஒர்க் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல நான் கொடுத்திருக்கிறது மேக்ஸிமம் வித்னு கொடுத்த மாதிரி நீங்க மின் வித் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி மேக்ஸ் வித் யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல நான் மேக்ஸ் வித் யூஸ் பண்ணது மேக்ஸிமம் 600 பிக்சலா இருக்க போக்குல நான் கொடுக்க வேண்டிய விஷயங்களை நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்க மாறி மின் வித்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய லாஜிக்கலான எக்ஸ்பிரஷன் எந்த தேவைக்காக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுங்க, யூஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் என்ன செய்யறேன்டா, இதுக்குள்ள இப்ப நான் கொடுக்குறேன் பாருங்க, இந்த ஸ்கிரீனை வந்து நான் பெருசாக்கி வச்சுக்கொள்றேன். இப்போதைக்கு நான் இதுக்குள்ள வந்து என்ன செய்யறேன்டா, இப்ப எந்த ஸ்கிரீன் சைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும். எந்த ஸ்கிரீன் சைஸ் இப்போதைக்கு 600 வித்தா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்ப நான் என்ன செய்யறேன்டா, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் மோடுக்கு போயிட்டு இதுல இப்ப நான் இதை அட்ஜஸ்ட் பண்றேன். எனக்கு அந்த இதுல பாருங்க, நான் இப்ப அட்ஜஸ்ட் பண்ண போக்குள்ள மேல உங்களுக்கு பாத்துக்கிறேன் வேலை பாருங்க. இதுல பாருங்க 1041 தர 720 அப்படின்னு சொல்லி காட்டுறது பாத்தீங்கன்னா இதான் ஸ்கிரீன் சைஸ் வந்து அதுல மேல அந்த கோணர்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு காட்டுது விளங்குதா. அப்ப இந்த இடத்துல பாருங்க, இப்ப நான் அப்படியே சின்னதாகி கொண்டே வாரேன். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விளங்கும், இந்த ஒரு வியூல தான் 600 கிட்ட வருது இல்லையா. இப்ப மேக்ஸிமம் தான் இவ்வளவு இருக்க போக்குல தான் அந்த வித் வந்து 600ல இருந்துச்சு இதுல பார்க்க போக்குல. இதை விட நான் என்ன செய்யறேன்டா, கூட்ட போக்குல 600 விட கூட தான் இருக்கு சரிங்களா. அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்கிரீன் வியூ வந்து 600 பிக்சலை விட அதோட வித் வந்து அகலத்துல கூடுதலா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா, இந்த கோடிங் வந்து மேக்ஸிமம் 600 வித்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்டா, பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கொள்றேன். இப்ப இந்த இடத்துல ஜஸ்ட் ரெட் கலர்ங்கிறது கொடுத்து நான் சேவ் பண்றேன் சரிங்களா. இப்ப பேக்ரவுண்ட் கலர் 600 கொடுத்துட்டு இப்ப சேவ் பண்ண போக்குல எந்த அவுட்புட்ல பாருங்க எரர் வருது என்னன்னு பா. ரைட், இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்டா, ஏன் இந்த எரர் வருது பண்ணிருங்க, ஒரு ஆன்லைன் கிளிக் பண்ணி யூஸ் பண்றேன். யாருக்கு எனக்கு ஐடியா இருக்கா ஏன் எரர்னு? இதுல ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். சாரி சரியா, இதுல டைரக்டா கோடிங்க கொடுக்கறது இல்ல. நான் என்ன செய்யறேன்டா, இதுக்குள்ள இப்ப நான் வந்து டார்கெட் பண்ற யாருங்கிற விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணி காட்டணும். நான் வர போட மறந்துட்டேன். இப்ப இது மீடியா குவாரி இருந்தாலும் இந்த மீடியா குவாரிக்குள்ள இப்ப நீங்க ஹெடிங்கை டார்கெட் பண்றீங்களா, பொடியை டார்கெட் பண்றீங்களா, இல்லாட்டி ஒரு பேராகிராஃபை டார்கெட் பண்றீங்களா, யாரை டார்கெட் பண்ணீங்கிறத கட்டாயம் வந்து நீங்க டிசைட் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல நான் பேக்ரவுண்ட் கலரை நான் டார்கெட் பண்றேன்னு சொன்னா இந்த இடத்துல மொத்தமா இருக்கிற பொடியத்தை நான் டார்கெட் பண்றேன். அப்ப அந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன செய்யணும்டா, பொடியை டார்கெட் பண்ணணுங்கிறதால நீங்க என்ன செய்யுங்க, இந்த குவாரிக்கு உள்ள இந்த இருக்கிறதுக்கு உள்ள நான் என்ன செய்யறேன், இன்னொரு செப்பரேட்டான ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்றேன், பொடிங்கிற ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இப்ப நான் கட் பண்ண அந்த கண்டனை வந்து பேஸ்ட் பண்ணி வரேன். சாரி, அது மொத்தம் ஏற்கனவே காப்பி ஆனது, அது சரியா காப்பி பண்ணப்படல. நான் என்ன செய்யறேன், திருப்ப வந்து போடுறேன் பேக்ரவுண்ட் கலர். இப்ப நான் ரிட்டர்ன் கொடுத்து போறேன். இப்போ ஓகே, இப்ப நான் இதை சேவ் பண்றேன். ரைட், இப்ப எனக்கு ஓகே எரர் இல்ல. ரைட், இதுல பாருங்க, இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த ஸ்கிரீனை வந்து சின்னதாக்குறேன். என்ன பிரச்சனை, maximum 600 okay. நான் ஓபன் பண்ணிக்கிற கண்டென்ட் சரியா இருக்கு தானே. இந்த கோடிங் ஓகே, பட் ஏன் ஒர்க் ஆகுது இல்ல.
என்ன தவிர்த்தாங்க? ம். சரி கோடிங் எரர்ஸ் பாக்குறீங்களா நீங்க இதுல? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? சரி எரர் அப்சர்வ் பண்றீங்களா? விலங்கு நான் பேசுறது? ஆமாம் சார் விளங்குது. எரர் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஏன் அவுட்புட் வர மாட்டேங்குது? கொஞ்சம் இருக்குதா? இதுல ஒர்க் ஆகுறது அதுல ஒர்க் ஆகுது இல்லையே. இதுல விளங்கிட்டா இப்ப நான் யூஸ் பண்ணேன் எனக்கு கோடிங் ஒர்க் ஆகுது இதுல. இப்ப நான் சொல்ற விஷயம் விளங்கி இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் ஒன்று பார்த்தாலே விளங்கும். இப்ப இதுல ஸ்கிரீனை நான் பெருசாக்கி வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல 600 பிக்சலை விட நான் வித்தை வந்து கூட வச்சிருக்கிறேன். அது கூட வச்சிருக்க போக்குல இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் மேக்ஸிமம் வந்து 600 வித்தா இருக்கிற கட்டிலும் தான் இந்த இடத்துல என்ன செய்யணும்னா பாடிக்குள்ள இருக்க கோடிங் வந்து என்ன செய்யணும் பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு ரெட் கலர் காட்டணும். அப்படி எப்ப வந்து 600 விட அப்பாதோ அப்ப என்ன செய்யக்கூடாது எனக்கு இதுக்குள்ள இருக்கிற கோடிங் எதுவுமே ஒர்க் ஆகக்கூட மத்த மேல இருக்கிற கண்டென்ட் இல்லாட்டி வேற யாராச்சும் வேற என்ன கோடிங் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த கோடிங் வந்து ஒர்க் ஆகலாம் என்கிறத தான் நான் அந்த இடத்துல காட்டிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல நாம என்ன செய்யறோம் இப்ப இங்க பாருங்க நல்லா பார்த்தா வழங்க ஸ்கிரீனை வந்து நான் என்ன செய்யறேன் கொஞ்சம் சின்னதாக்கி வர்றேன். இப்ப எனக்கு அவுட்புட் வந்து 600 பிக்சலை விட வித் குறை இருக்க போக்குல இது ஒர்க் ஆகுது. அப்ப இந்த இடத்துல கூட இருக்க போக்குல நடக்குது இல்ல அது ஒர்க் ஆகுது இல்ல. இப்ப நான் பெருசாக்கினாலும் ஓகே தான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் இருக்கு. ஆனா சின்னதாக போக்குல நடக்குது நான் 600 விட குறைய வந்து இந்த ஸ்கிரீன் சைஸை வைக்க போக்குல எனக்கு என்ன நடக்குதுன்னா அந்த கோடிங் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு ரைட். இப்ப இந்த இடத்துல ரைட் இதை காப்பி பண்ணிட்டு அங்க போட்டு பார்க்கிறேன். ஆனா இதற்கும் அதுக்கும் பெரிய ஒரு டிஃபரெண்ட் ஒன்றும் இல்ல. ரைட் இப்ப இதுல ஒர்க் ஆகுது இல்லையா? அதுல ஏதோ ஒன்று நடந்திருக்கு என்ன அப்சர்வ் பண்ணீங்களா? ரைட் ஏதோ ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட் இதுல பாருங்க நான் ஸ்கிரீனை வந்து பெருசாக்கி வச்சிருக்கிறேன். இப்ப சின்னதாக போக்குல எனக்கு 600 விட என்ன செய்யுதுன்னா இந்த இந்த இடத்துல எனக்கு என்ன செய்யுது குறையுது. அப்ப இந்த இடத்துல குறைய போக்குல எனக்கு என்ன நடக்கணும்ங்கிற விஷயத்தை நான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கிறேன் சரிங்களா? ரைட் இப்ப இதைத்தான் நீங்க என்ன செய்யணும்டா இப்ப 600 இருக்கிற வரைக்கும் அந்த 600 பிக்சலை விட வித் எப்போ குறைய வருதோ அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம் இப்ப மோடிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க கோடிங் வந்து நாம செய்வோம் 2 பேரும் சேர்ந்து செய்வோம். இப்ப நீங்க சொல்லுங்க இப்ப அடுத்த கண்டென்ட் நான் மூவ் ஆக போறோம். இப்ப இந்த இடத்துல இருக்க போக்குல எந்த கண்டென்ட் வியூ வந்து நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப நாம என்னென்ன விஷயங்களை செய்யறதால எனக்கு அந்த வியூவை வந்து மாத்தி அமைச்சு கொள்ள இயலுமேங்கிறத வந்து நீங்க ஒவ்வொருத்தர சொல்லுங்க உங்களோட ஐடியால என்னென்ன விஷயங்களை வந்து செய்யலாம் அப்படி பேசுங்க நீங்க பேசலாமே. முதலாவது என்ன செய்யணும் ரெண்டாவது என்ன செய்யணும் உங்களோட ஐடியாவை சொன்னீங்கன்னா இப்ப இந்த இடத்துல நடுவில் அந்த கோடு வாரதுக்கு காரணம் எனக்கு தெரியுமா? நான் போன கிளாஸ்ல என்ன செஞ்சேன்னா அந்த ரெண்டு சைட்லயும் border லெஃப்ட் அதே மாதிரி border ரைட்டுக்கு நான் ஒயிட் கலர் border ஒன்று கொடுத்திருந்தேன். அந்த border தான் இந்த இடத்துல அப்படி காட்டப்படுது. நமக்கு அது பிரச்சனை இல்லை அதை அப்படியே விட்டுரும் ரைட். இப்போ இந்த கோடிங் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக நான் பேக்ரவுண்ட் கலரை நான் ஜஸ்ட் என்ன செஞ்சேன் யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ண போக்குல எனக்கு அந்த கோடிங் வந்து ஒர்க் ஆகுது. அப்ப இந்த இடத்துல மத்தபடி
எனக்கு வேற ஒரு ஆப்ஷன் தேவைப்படாது. அப்ப நான் என்ன செய்றேன், அதுக்குள்ள இருக்கிற அந்த கண்டென்ட் மட்டும் இப்போதைக்கு நான் டெலீட் பண்ணி விடுறேன். இப்ப நமக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ண வேண்டியதுதான். ரைட். இப்ப நம்ம இதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம செஞ்சு கொண்டு போவோம். இப்ப இதுல நான் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இப்ப நீங்க கொஞ்சம் பாருங்க. இப்ப இதுல எந்த கோடிங்க பொறுத்த வரைக்கும், இப்ப எனக்கு இந்த மெனுவை தான் என்ன செய்ய போகிறேன்னா, டார்கெட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கொள்ள போகிறேன். சரிங்களா? இந்த ஹோம், நியூஸ், கான்டாக்ட், அபவுட்ங்கிற விஷயங்கள் இருக்கு தானே. இதைத்தான் இப்ப நான் என்ன செய்ய போகிறேன்னா, எனக்கு அந்த மத்த வியூவா மாற வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்கு. இப்ப இதுல நீங்க ஒரு விஷயம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப எனக்கு இந்த கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகுறது. இப்ப நீங்க பாருங்க, இந்த இருக்கிற டிவ் டெக்கு உள்ள இருக்கிற இந்த கண்டென்ட் தான் எனக்கு என்ன நடக்குது. இந்த பேக்ரவுண்ட் கலர், அதே மாதிரி அன்னோட லிஸ்ட், அதுக்குள்ள இருக்கிற அந்த இருக்கிற எங்கர், அதே மாதிரி எல்லா லிங்க் எல்லாம் வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எனக்கு என்ன செய்யுது, டிஸ்ப்ளே பண்ணப்படுது. அப்ப இந்த இடத்துல இந்த டிவ் டெக்க இப்போதைக்கு நான் என்ன செய்யலைன்னா, டைரக்டா எஃபெக்ட் பண்ற மாதிரி எந்த விதமான கோடிங்னு அதுக்குள்ள டைப் பண்ணல. இத என்ன செய்யணும், அப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா, ஒரு கெப்னு எடுத்துக்கொள்றேன். சரிங்களா? ரைட். இப்ப அடுத்த விஷயம் நான் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்குள்ள இந்த HTML கோடிங்குள்ள நம்ம சில விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. நான் போன கிளாஸ்ல கடைசி டைம்ல வந்து நான் உங்களுக்கு பேசினேன். அந்த செக் பாக்ஸ்ல ஒரு மெத்தட் வந்து பேசணும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பேசிக் ஒரு செக் பாக்ஸ் எடுத்துக்கொள்வோம். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்றதால எனக்கு என்ன நடக்குது, சில விஷயங்கள் எனக்கு தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கு தானே? அதே மாதிரி தான் இப்ப இடத்துல நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு செக் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்தேன். அப்ப நாம என்ன செய்யணும்னா, இன்புட்ங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்றோம். இன்புட்ல டைப்ல போயிட்டு நம்ம காட்டணும் கட்டாயம். செக் பாக்ஸ்ங்கிற விஷயத்தை நான் யூஸ் பண்றேன் வந்து காட்டிக்கொள்றேன். அதே மாதிரி நான் அடுத்து பேசியிருந்தேன், ஒரு ஐடி ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த ஐடிக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம், விரும்பின நேம் கொடுக்கலாம். நான் போன கிளாஸ்ல என்ன செஞ்சிருந்தேன், டிப்ளோமாங்கிற ஒரு நேம் கொடுத்து ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த கோர்ஸை வந்து டார்கெட் பண்ணதால இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்டா, மெனுவை டார்கெட் பண்றேங்கிறதால வந்து நான் என்ன செய்றேன், எம்என்ங்கிறத வந்து கொடுத்துக்கொள்றேன். ஏன்னா மெனுங்கிறது வந்து ஆல்ரெடி கிளாஸா கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. கிளாஸா இருந்தாலும் இப்ப நம்ம ஐடியா கொடுக்க போகலாம், நமக்கு வேற விஷயங்கள் தேவைப்படும்ங்கிறதால நான் என்ன செய்யல, அந்த விஷயத்தை நான் என்ன செய்யல, திரும்ப அதே நேம்ல வந்து கொடுக்கல. நான் எம்என்ங்கிறத மட்டும் நான் என்ன செய்யறேன், கொடுத்துக்கொள்றேன். இப்போதைக்கு நான் என்ன செய்யறேன்னா, அந்த ஸ்டார்ட் பண்ண மாதிரி கிரேட்டர் தென் கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிக்கொள்றேன். சரிங்களா? ரைட். இப்ப அடுத்த லைன்ல ஒரு லேபிள் வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த லேபிள் வந்து இதை கிளிக் பண்ணா அந்த என்ன நடக்கணும், மேலே இருக்க செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ற மாதிரி இருக்கணும். இதுக்குள்ள அந்த ஐடிக்கு கொடுத்துருக்கிற எம்என்ங்கிறத வந்து நான் என்ன செய்ய வேண்டியிருக்கேன்டா, 4க்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப நான் இப்போதைக்கு கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், லேபிள் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. அதே மாதிரி செக் பாக்ஸும் எனக்கு கிரியேட் ஆகி பெர்ஃபெக்ட்டா எனக்கு அவுட்புட் காட்டப்படுது. ரைட். இப்ப இந்த இடத்துல லேபிள்ங்கிற ஒரு அவுட்புட் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மெனுங்கிற அந்த சின்ன ஐகான் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா, அதுக்கு ஒரு என்டிட்டி இருக்கு இல்லையா? நான் போன கிளாஸ்ல ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ்ல பேசியிருக்கிறேன். அந்த HTML என்டிட்டி சம்பந்தமா பேசியிருக்கிறேன். நமக்கு தேவையான ஐகான்ஸ் வந்து ஆல்ரெடி HTML என்டிட்டியா வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. நான் என்ன செய்றேன், ஜஸ்ட் அதை கால் பண்ணி எடுத்தவன்னு சொன்னா சரி. என் ஹேஷ் அதே மாதிரி 9776ன்னு நினைக்கிறேன். என்ன ரைட் கொடுத்துட்டு நான் இப்ப சர்வ் பண்றேன். ரைட். இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், அந்த கண்டென்ட் வந்து எனக்கு என்ன நடக்குதுன்னு இப்ப டிஸ்ப்ளே பண்ணப்படுது. இப்ப நான் என்ன செய்றேன், அந்த ஒர்க் அதா இல்லையான்னு செக் பண்ணதுக்காக வேண்டி அந்த கண்டென்ட் கிளிக் பண்ணா ஓகே அதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறேன். எனக்கு என்ன நடக்குது, அந்த கண்டென்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. ரைட். இப்ப ஆ, எனக்கு இன்புட்டும் ஓகே, லேபிளும் ஓகே. இருந்தாலும் நான் இன்னும் சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு தானே. இப்ப இந்த இடத்துல இதை பாத்தீங்கன்னா விளங்குங்க, நம்ம மவுஸால இழுத்து போக்குல எனக்கு அது வந்து செலக்ட் ஆகுது. அப்ப இதுக்குள்ள நான் சில ஸ்டைல வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. நான் இப்போதைக்கு என்ன செய்றேன்னா, ஒரு ஸ்டைல வந்து கொடுத்துக் கொள்றேன். இதுல வந்து நீங்க யாரும் வந்து என்ன செய்யக்கூடாது, ஃபர்ஸ்ட்க்கு வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, கிளிக் பண்ண போக்குல அந்த யூசர் செலக்ட வந்து என்ன செய்யற ஆப்ஷன வந்து கொடுக்கக்கூடாது. அதுக்காக நான் என்ன செய்றேன், யூசர் செலக்ட் நன்னுங்கிற ஆப்ஷன வந்து கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்ப யாராச்சும் பாருங்க, இத செலக்ட் பண்ணிட்டு வர போக்குல அந்த இடத்துல சில நேரங்கள்ல நீங்க தவறுதலா டபுள் கிளிக் பண்ணாலும் இந்த ஐகானை வச்சுக்கொண்டு அந்த இடத்துல செலக்ட் பண்ற ஆப்ஷனா மாறி விட்டுரும். அது பார்க்க போக்குல கொஞ்சம் அக்லியா இருக்கும். அதால நான் என்ன செய்றேன்னா, அந்த ஆப்ஷன வந்து நான் என்ன செய்றேன், அந்த டிசேபிள் பண்றதுக்காக வேண்டி தான் யூசர் செலக்ட் நன்னுங்கிற அந்த ஸ்டைல வந்து நான் கொடுத்ததால அந்த இடத்துல யாருமே என்ன செய்யல. இப்படி செலக்ட் பண்ணிட்டு வர போக்குல அந்த கண்டென்ட் மட்டும் செலக்ட் ஆகாது. இப்ப இந்த இடத்துல ஒரு ஆப்ஷனா வந்து அது நான் வந்து செலக்ட் ஆகாத மாதிரி கொடுத்து வச்சுக்கொள்றேன். அதே மாதிரி இப்ப இந்த இடத்துல இது வந்து எனக்கு ரைட் சைடுல தான் எனக்கு காட்டுப்படணும் என்ன. அப்ப நான் என்ன செய்றேன்னா, இதுக்குள்ள ரைட் சைடுல காட்டுப்படணும் அந்த கண்டென்ட் மட்டும்ங்கிறதுக்காக வேண்டி டெக்ஸ்ட் அலைன் வந்து நான் யூஸ் பண்றேன். அதால அதுக்கு நான் ரைட்ங்கிற அலைன்மென்ட் வந்து நான் கொடுத்து இப்ப சேவ் பண்றேன். அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் மட்டும் எனக்கு என்ன நடக்குதுன்னா ரைட்டுக்கு வரணும். டெக்ஸ்ட் அலைன் ரைட். ஓகே தானே? ம். ஓகே. நான் நினைக்கிறேன் லேபிளையும் வந்து 100% செட் பண்ணணுமாக்கும் பார்ப்போம். வெயிட் 100%. என்ன பிரச்சனை? சாரி. கோடிங் வேற எங்க டைப் பண்ணப்படுது இல்லையா?
யூஎஸ்ஏ செலக்ட் நான் ஓகே இந்த ரைட் ஓகே இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன் டெக்ஸ்ட் அலைன் ஓகே ரைட் இந்த கண்ட நடுவில் இருக்கேன் என்ன செய்யலாம் அந்த ரைட்டை கொண்டு போறதுக்கு அந்த கண்டென்ட் மூவ் ஆக மாட்டேன் அந்த இடத்துல தான் இது பண்ணி சொல்லி இருக்காரு அவரை ரைட் சைட்டுக்கு கொண்டு போகலாமாண்டா என்ன செய்யலாம் நேம் பார் எங்கேயோ எஃபெக்ட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பா நேம் பார் பிரச்சனை இல்லை ஓகே navigation bar, okay. சொல்லுங்க என்ன செய்யலாம் ரைட் சைடுக்கு மூவ் ஆகுது இல்ல ஃப்ளோட் கொடுத்து யூஸ் பண்ணிப்போம் சரிங்களா ஃப்ளோட்டை கொடுக்கறது சரியான ஆப்ஷன் இல்லை ஃப்ளோட்டை கொடுத்தா ரைட்டுக்கு மூவ் ஆகுது அது சரியான ஆப்ஷன் இருக்காது சரி பிரச்சனை வந்தா பாவமா ரைட் இப்போ இந்த இடத்துல நான் இப்போதைக்கு ஃப்ளோட்டை கொடுத்துருக்கேன் ஃப்ளோட்டை கொடுத்தானா அந்த கண்டென்ட் வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணும் விளைவிக்கிறது பாப்போம் ரைட் இப்போ எனக்கு நான் ரைட் ஃப்ளோட் ரைட்டை கொடுத்த உடனே எனக்கு அது நடக்குதுன்னு சொன்னா அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் தொங்கல்ல போன மாதிரி இருக்கு இல்லையா ரைட் இப்போ எனக்கு அடுத்த ரெண்டாவது ஸ்டெப் என்ன நடக்கணும்னா இப்போ எனக்கு மேல இருக்கிற இந்த கண்டென்ட்டோட இந்த இருக்கிற பேக்ரவுண்ட் கலர் ரெண்டுமே என்ன செய்யணும்னா மேட்ச் ஆகணும் அதே நேரத்துல எனக்கு என்ன செய்யக்கூடா இது இந்த வியூக்கு என்ன செய்யக்கூடாது அந்த ஆப்ஷனும் எனக்கு தேவையில்லை வழங்குதான் நான் சொல்றது இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு எனக்கு ரெண்டு பிரச்சனை ஒன்று இருக்கு ஒன்று மேல இருக்கிற இந்த கண்டென்ட் எனக்கு இப்ப இந்த ஸ்கிரீன் பெருசா இருக்க போகல எனக்கு அந்த மெனுங்கிற ஆப்ஷன் எனக்கு தேவையில்லை தானே இப்போதைக்கு விளங்குதான் அதே மாதிரி எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன செய்யணும் இந்த இருக்கிற பேக்ரவுண்ட் கலருக்கு அந்த மெனுவோட பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி நான் பேக்ரவுண்ட் கலர்னு செட் பண்ணி வச்சுக்கொள்ளணும் இப்போ முதலாவது நான் என்ன செய்யறேன்னா அதுக்குரிய பேக்ரவுண்ட் கலரை நான் செட் பண்றேன் சரிங்களா இப்ப இதை நான் பேக்ரவுண்ட் கலரை நேவிகேஷன்ல போயிட்டு நம்ம செஞ்சு கொள்வோம் இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா செப்பரேட் கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்றேன் மெனுங்கிற ஒரு ஆப்ஷன் அப்படி செப்பரேட் பண்ணி வச்சு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் டாட் நேம் பார் இருக்கு தானே அதுல பேக்ரவுண்ட் கலரை வந்து இப்போதைக்கு நான் மாத்துறேன் பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த இருக்கிற பேக்ரவுண்ட் கலருக்கு தான் எனக்கு என்ன செய்யணும் எஃபெக்ட் ஆக்கணும் அந்த லைனை காப்பி பண்ணிட்டே வரேன் ரைட் இப்போ எனக்கு அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் எனக்கு பர்ஃபெக்டா வருது சரிங்களா ரைட் இப்போ அடுத்த விஷயம் நான் என்ன செய்யணும்னா இதுல கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கு அதை கொஞ்சம் நான் உள்ளுக்கு ஆக்கி எடுக்கணும் என்ன செய்யலாம் பேசுங்களேன் எல்லாருமே சேர்ந்து செய்வோமே இப்போ எனக்கு அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் உள்ளுக்கு ஒட்டின மாதிரி இருக்கு எனக்கு அந்த அவ்வளோ தூரம் இருக்கக்கூடாது எனக்கு கொஞ்சம் என்ன செய்யணும் கொஞ்சம் உள்ளுக்கு ஆயின மாதிரி வரணும் அந்த ஆப்ஷனை வந்து நான் எடுத்துக்கொள்றதுக்கு என்ன செய்யலாம் பேடிங் கொடுக்கணும் பேடிங் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் என்ன அப்போ நான் என்ன செய்யறேன்டா இந்த கண்டென்ட்டுக்கு நான் பேடிங் வந்து யூஸ் பண்றேன் எனக்கு வந்து அந்த சரியான கண்டென்ட் வந்து எனக்கு ரெண்டு சைட்லையும் கொஞ்சம் உள்ளுக்காக இருக்கணும் பேடிங் வந்து நம்ம அந்த ஐக்கானை வந்து டார்கெட் பண்ணி ஆல்ரெடி கோடிங் செஞ்சிருக்கோம் அப்போ இதில் வந்து நான் என்ன செய்யறேன்டா பேடிங் வந்து யூஸ் பண்றேன் பேடிங் கொடுத்துட்டு ஒரு 12 கொடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு கெப் வருதுன்ட்டு ஓகே இப்போ எனக்கு பேடிங் ஓகே ஆனா இருந்தாலும் மேல டாப்ல கூட இருக்க ரைட் சைட்ல வந்து கொஞ்சம் குறை இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா இந்த இருக்கிற செக் பாக்ஸ் தான் எனக்கு என்ன நடக்குது அந்த பிரச்சனையை கொண்டு வருது அதால இப்ப நான் என்ன செய்யறேன்னா அந்த செக் பாக்ஸை இப்போதைக்கு எனக்கு டிஸ்பிளேல இருந்து நான் என்ன செய்யும் எடுத்துக்கொள்வோம் அப்ப செக் பாக்ஸ் எடுத்துக்கொள்றதுக்கு நான் கிளாஸ் நான் என்ன செய்யல லேபிளுக்காக கிரியேட் பண்ணல சாரி இன்புட்டுக்காக நான் என்ன செய்யல கிரியேட் பண்ணல இப்ப இன்புட் டைப் செக் பாக்ஸ் இருக்கிற விஷயத்தை இப்போதைக்கு நாம என்ன செய்ய வேண்டாம் இல்லாம கொள்வோம் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் தானே அந்த ஐடியா வச்சு கூட நாம என்ன செய்வோம் இல்லாம இருக்குமா ஐடி எம்என்ல இருக்கேன்னு அப்ப நாம என்ன செய்ய வேண்டாம் இதுல போயிட்டு ஹேஷ் எம்என் ஸ்டார்ட் பண்ணிட்டு டிஸ்பிளே நான் கொடுத்து வர்றேன்
ஓகே. இருந்தாலும் எனக்கு டாப்ல கேப் கூட மாதிரி தான் இருக்கு இல்லையா? சரி பார்ப்போம். செஞ்சுட்டு போகல பார்ப்போம். எனக்கு அந்த இடத்துல அந்த கேப் இருந்தாலும் அந்த பிரச்சனையால தான் இருக்கும் போல இருக்கு. ஃப்ளோட் காட்ட போகல ரெண்டும் ஒரே லைன்ல தானே இருந்துச்சுனே. அப்ப நான் நினைக்கிறேன் செக் பாக்ஸ் எஃபெக்டால அது வரல. சரி நம்ம அந்த மெனு வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ரைட். இப்ப எனக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன நடக்கணும்டா, இப்ப இது ஓகே. சரிங்களா? இப்ப நான் வந்து ஒரு மெனுவை கிரியேட் பண்ணதுக்குரிய பேசிக்கான செட்டப்பை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு இது கிளிக் பண்ண போகல செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணப்படும். இப்ப இந்த எடுக்க போகல செக் பாக்ஸ் இல்லாம போயிடும். ரைட். இப்ப எனக்கு சின்ன கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்ண போகல எனக்கு அடுத்த செய்ய வேண்டிய மெயினான விஷயம் என்ன? இப்ப உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. அது என்ன செய்யப்பட இருக்கப்பட என்ன செய்யணும்? எது இருக்க போகடா? பேசுங்க. பேசலாமே. இப்ப எனக்கு எது இருக்கக்கூடாது? இப்ப இந்த சின்ன ஸ்கிரீன்ல இருக்கிற ஒரு விஷயம் பெரிய ஸ்கிரீன்ல இருக்கு ஓகே. ஆனா சின்ன ஸ்கிரீன்ல அந்த விஷயம் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு இருக்கக்கூடா. அது எந்த விஷயம்? Home news, அந்த ஹோம் contact. நியூஸ் கண்டக்ட்ங்கிற விஷயம் எனக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா பெருசாக போகல எனக்கு இந்த கண்டென்ட் எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது இல்லையா? அந்த மெனு வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படுது. அப்ப எனக்கு அந்த பெரிய ஸ்கிரீன்ல அந்த மெனு என்ன செய்யக்கூடாது? டிஸ்ப்ளே ஆகக்கூடாது. அப்ப நான் என்ன செய்யறேன்? இப்போதைக்கு அந்த பெரிய ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த மெனு வந்து எடுத்துக்கொள்ளணும். இந்த மீடியா குவாரிக்குள்ள நான் செய்யலையா? இந்த மீடியா குவாரிக்கு வெளியே தான் செய்யறேன். ஏனென்றா பெரிய ஸ்கிரீன்ல இருக்க போக்குள்ள எனக்கு அந்த செக் பாக்ஸ் டிஸ்ப்ளே ஆகக்கூடாது. அதே மாதிரி இந்த இருக்கிற மெனுவும் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை பெரிய ஸ்கிரீன்ல இருக்க போக்குல. ஆனா அதுக்குரிய பேசிக்கான செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் செஞ்சு கொண்டுட்டேன். இப்ப நான் என்ன செய்யக்கூடாது? அந்த பெரிய ஸ்கிரீன் அந்த சாரி இந்த லேபிள் காட்ட விஷயம் இந்த லேபிள் தான். அப்ப அந்த லேபிளை வந்து நான் என்ன செய்யறேன்? இப்போதைக்கு அந்த லேபிளையும் எனக்கு தேவையில்லைங்கிறதுக்கான டிஸ்பிளே நன்னுங்கிறத வந்து நான் யூஸ் பண்றேன். கொடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப எனக்கு அந்த கண்டென்ட் இல்லாம போயிட்டு அப்ப எனக்கு பழைய அந்த வியூ எனக்கு பெர்ஃபெக்ட்டா வருது. சரிங்களா? இப்ப எனக்கு நேரத்துல நான் எப்படி கிரியேட் பண்ணியிருந்தேனோ அந்த வியூ எனக்கு வந்துட்டு இருந்தாலும் பேக்ரவுண்ட்லயே நடக்கு. அந்த கோடிங் செப்பரேட்டாவே இருக்கு. அந்த லேபிள் இருக்கு. அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ண ஐடி செக் பாக்ஸ் இருக்கு. அதே மாதிரி நேவிகேஷன் பாருக்கு நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? அந்த நேவிகேஷன் பார் பேக்ரவுண்ட் யாருன்னு கேட்டா இந்த இருக்கிறாள். சரிங்களா? இந்த பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு தானே? இந்த பெரிய நேவ் பார் பேக்ரவுண்ட் தான் நேவிகேஷன் பார். அந்த நேவிகேஷன் பார் பேக்ரவுண்டுக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறேன்னா அந்த கலரை செட் பண்ணிருக்கிறேன். சரிங்களா? உள்ளுக்கு இருக்கிற இந்த கண்டெய்னருக்கு நான் எதுவுமே செய்யல. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம தான் இருக்கு. செப்பரேட்டா தான் இருக்கு அந்த கோடிங். இந்த பெரிய நேவிகேஷன் பார் எங்க தொடங்கி எங்க முடியுதுன்னு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? இந்த தொடங்குது கிளிக் பண்ண போகல காட்டும். அந்த ரெண்டும் எங்க தொடங்கி முடியுதுங்கிற பெர்ஃபெக்ட்டா காட்டப்படுது. உள்ளுக்கு இருக்கிற கண்டெய்னர் அதுல பாட்டுக்கு இருக்கு. சரிங்களா? ரைட். இப்ப நான் இதை சின்னதாக்குறேன். சின்னதாக போகல எனக்கு அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா எனக்கு உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆஹ் உள்ளுக்கு வந்த உடனே முதலாவது விஷயம் எனக்கு அந்த இது சின்னதாகின உடனே அந்த பார் வரணும். அதே நேரத்துல இந்த இருக்கிற கண்டனும் என்ன செய்யணும்? எனக்கு சின்னதாக போகல இல்லாம போயிடணும். அப்ப அந்த ரெண்டு விஷயத்தையும் இப்ப நான் என்ன செய்யணும்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப அதால நான் என்ன செய்யறேன்? முதலாவது விஷயம் எனக்கு இப்ப இதை நான் இல்லாம ஆக்கினேன்டா எனக்கு கொஞ்சம் சிக்கலாயிரும். நான் இல்லாம ஆக்குறதுக்கு முதல் இதுல இருக்கக்கூடிய சில டிபெண்ட் கோடிங் வந்து நம்ம மாத்திக்கொள்வோம். இப்போதைக்கு நான் என்ன செய்யறேன்டா இப்ப இதுக்குள்ள நான் வெஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்ப எனக்கு சின்னதாக போக்குல எனக்கு இந்த மெனு டிஸ்ப்ளே ஆகினாலும் அந்த ஆக போக்குல எனக்கு என்ன செய்யக்கூடாது? எனக்கு இந்த வியூல வரக்கூடாது. எனக்கு மத்த வியூல வரப்படணும் இல்லையா? அப்ப அதுக்காக நான் என்ன செய்யறேன்? அந்த லிஸ்ட் தான் எனக்கு அந்த வியூவை மாத்தி தருது. அப்ப நான் என்ன செய்யறேன்னா லிஸ்ட்டை வந்து மாத்திக்கொள்றேன். மேல லிஸ்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. இந்த இடத்துல லிஸ்ட் வந்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன்டா எல்லாம் பக்கத்து பக்கத்துல வாரத்துக்கு ஃப்ளோட்டை வந்து நான் கொடுத்துருக்கிறேன் இல்லையா? கவனமா பாத்துக்கிறேன். மேல நான் நார்மலா ஏற்கனவே போன கிளாஸ் நான் என்ன செஞ்சேன்? பக்கத்து பக்கத்துல வரணுங்கிறதுக்கான ஃப்ளோட் லெஃப்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு என்ன செய்யக்கூடாது? பக்கத்து பக்கத்துல வரக்கூட எல்லாம் கீழே கீழே வரணும். அப்ப நான் லிஸ்ட் இப்ப என்னையா மாத்தணும். பேசுங்க. பக்கத்து பக்கத்துல இருக்கிறது திரும்ப பழைய மாதிரி எனக்கு மாறிடணும். என்ன யூஸ் பண்ணலாம்? பேசலாமே. அந்த ஃப்ளோட்டை இல்லாம ஆக்குறதுக்கு என்ன செய்வீங்க? ஏற்கனவே படிப்பிச்ச விஷயம் நான் பேசுங்க. ஃப்ளோட்ல ஒரு கண்டென்ட் இருக்கு. அதை இல்லாம ஆக்குறதுக்கு என்ன செய்வீங்க? அந்த பிளாட்ல நன்னன் எதுவும் ஆப்ஷன் இருக்குமா? ஆமா இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். நீங்க அதை நீங்க மெசேஜ் பண்ற டைம்ல நான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் சொன்னேன் நான். அப்படின்னா அதை யூஸ் பண்ணிடுறேன். என்னதை யூஸ் பண்ண? அந்த நீங்க கிளியரை யூஸ் பண்ணுங்க. கிளியர் போர்ட் நான் சொன்னேன் தானே ஏற்கனவே. சரி. கிளியர் போர்ட் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த கண்டென்ட் என்ன செஞ்சிடும்? அந்த ஃப்ளோட்ல இருக்கிற கண்டென்ட் இல்லாம ஃப்ளோட்ல இருந்து என்ன செஞ்சிடும்? அப்லோட் ஆகிடும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க. இப்ப எனக்கு என்ன நடக்குதுன்னா மேல கீழே அந்த ஆப்ஷன் வந்துட்டு பக்கத்து பக்கத்துல இருக்கிற ஆப்ஷனை வந்து நான் என்ன செஞ்சிட்டேன்னா இல்லாம ஆக்கிட்டேன்.
இப்ப இல்லாம ஆக்கினதால எனக்கு என்ன நடக்குது, மேல இருந்து கீழே அந்த ஆப்ஷன் எனக்கு இப்ப டிஸ்ப்ளே பண்ணப்படுது. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ரைட். அடுத்த விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். நான் இப்ப அந்த கர்சரை கிட்ட கிட்ட கொண்டு போகல அந்த ஹூவர் என்ன செய்யுதுன்னு சொன்னா, எனக்கு அந்த அகலத்தை எனக்கு குறைய காட்டுது இல்லையா? இப்ப எனக்கு அகலம் குறைய காட்டுன்னு சொன்னா, இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பிளாக்கா இருக்கு. நான் போன கிளாஸ்ல கடைசியில சொன்னேன். அந்த பிளாக்ங்கிற விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கடைசியில ஞாபகப்படுத்துங்க யாருமே எனக்கு ஞாபகப்படுத்தலன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ரைட். இதை நாம லேட்டா நான் திரும்ப இப்ப எனக்கு இந்த பிளாக்க திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண போனேன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் பிளாக்க நீங்க கடைசியில என்ன பண்ணுங்க. நான் எனக்கு டைம் இருக்குமானா நான் என்ன பண்றேன். சரிங்களா? ரைட். இப்ப பாருங்க. இப்ப இதுல எல்லாமே வந்து இந்த இருக்கிற கண்டெய்னர் தான் என்ன? இந்த கண்டெய்னர் கிளாஸ் தான் இந்த div tag ஃபுல்லாவே வச்சுக்கொண்டிருக்கேன். நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கண்டெய்னர் பாருங்க. இந்த கண்டென்ட் ஃபுல்லாவே கண்டெய்னர்ங்கிற கிளாஸ் தான் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்ப நான் டார்கெட் பண்ண வேண்டிய யாருன்னு சொன்னா, இப்ப கண்டெய்னர்ங்கிற கிளாஸை வந்து நான் டார்கெட் பண்றேன். பாருங்க. இப்ப அந்த div tag தான் இப்ப நான் டார்கெட் பண்றேன். யாரு? இந்த இருக்கிற ஆளு. இந்த மொத்தமா இருக்கிற ஆளை தான் இப்ப நான் டார்கெட் பண்றேன். இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆக்களும் என்ன இருக்கான்னு கேட்டா, ஒவ்வொரு பிளாக்கா கொடுத்துருக்குன்னு சொல்லி பாருங்க. மேல இருக்கிற கோடிங் பார்க்கலாம். இங்க பாருங்க. டிஸ்பிளே ஃபிளெக்ஸா இருந்தாலும் இதுக்கு மேல நான் காட்டியிருக்கிறேன். ஒவ்வொரு லிஸ்ட்டுமே ஒவ்வொரு பிளாக்கா வந்து காட்டப்பட்டிருக்கு. அந்த பிளாக்கா இருக்கிற ஆட்கள் எல்லாம் நான் என்ன செய்யணும்னா உடைச்சு தனித்தனி லைனா வந்து நான் மாத்தணும். துண்டு துண்டா இருக்காங்க. விளங்கிட்டா? அது ஏன் துண்டு துண்டா இருக்கான்னு சொல்லி நான் விளங்கப்படுத்துறேன் லைட்டா. சரிங்களா? ரைட். இப்ப நான் கீழே வந்து அந்த கண்டெய்னருக்குள்ள போயிட்டு நான் என்ன செய்யறேன்டா, அதுக்குள்ள இருக்கிற ஆட்கள் எல்லாருமே என்ன செய்யணும்னா பிளாக்கா தான் இருக்கணும். ஆனா ஒவ்வொரு லைனோட எஃபெக்ட் இருக்கணும். அந்த இன்லைன் பிளாக்னு சொல்றேன். சரிங்களா? அந்த இன்லைன் பிளாக் கொடுத்து கூட நான் இப்ப சர்வ் பண்றேன். சர்வ் பண்ண உடனே என்ன நடக்கும்னு சொன்னா, அவங்க தனித்தனி துண்டா இருந்த ஆட்கள் என்ன செய்றாங்கன்னா, மொத்தமா ஒரு துண்டா என்ன செய்வாங்க, ஒரு லைனுக்கு ஏத்த மாதிரி மாறி இருப்பாங்க. சரிங்களா? இப்ப லைனுக்கு மாறினதுக்கு பிறகு நான் இப்ப அடுத்த ஆப்ஷன் என்ன செய்யறேன்டா, மேல திரும்ப வாரேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க, அப்பயும் எனக்கு வித் வந்து அந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் காட்டி கொண்டிருக்கு. நான் வித்த வந்து என்ன செய்யறேன்னா, நீங்க ஷார்ட்டா எடுத்துக்க வேணாம். நீங்க என்ன செய்யுங்க, 100% ஃபுல்லா எடுத்துக்கொள்ளுங்கிறத வந்து நான் கொடுத்துக்கொள்றேன். ஒவ்வொரு லிஸ்ட்டுமே. சரிங்களா? இப்ப நீங்க கிட்ட வந்தோன்னு பாத்தீங்கன்னா விளங்கும். அந்த இன்லைனா இருந்தாலும் ஒவ்வொன்றுமே 100% அகலத்தை எடுத்துக்கொண்டுட்டோம். இருந்தாலும் எப்படி இது எல்லாம் 100% எடுத்திருந்தாலும் சென்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னா, இது பழைய கோடிங்கை வச்சு தான் சென்டர் ஆகுது. பாருங்க. ஒவ்வொரு லிஸ்ட்டுமே அந்த உள்ளுக்கு டைப் பண்ணிக்கிற அந்த எங்கர் டெக்குள்ள நீங்க என்ன செய்யணும்னா சென்டர் அலைன்மென்ட் இருக்கணும்னு சொல்லி காட்டிக்கிறீங்க. பாருங்க. லிஸ்ட்டுக்குள்ள டைப் பண்ணிக்கிற கண்டென்ட் எல்லாம் சென்டர் அலைன்மென்ட்ல இருக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி கோடிங் காட்டப்பட்டிருக்கு. அதால ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எங்கர் டெக்குமே சென்டர் அலைன்மென்ட் காட்டுது. சரிங்களா? இந்த இடத்துல அதான் ஒர்க் ஆகுதா? நீங்க அந்த இடத்துல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து சென்டர் அலைன்மென்ட்ல ஒண்ணும் கொடுக்கல. பழைய கோடிங் தான் ஒர்க் ஆகுது. இதுக்குள்ள இந்த மீடியா குவாரி பழைய கோடிங்ல இருக்கிற சில விஷயங்களை மாத்தி அமைக்குது. அவ்வளவுதான். பழைய கோடிங் டோட்டலாவே சேஞ்ச் பண்ணல. அதுல சில கோடிங் வந்து ஓவர் ரைட் பண்ணி குறிப்பிட்ட சில வித்த மட்டும் சில விடயங்களை மட்டும் என்ன செய்யுதுன்னா மாத்துது. இப்ப கிளியர் போத் கொடுத்து அதுல இருந்து உடச்சு எடுத்தேன். அதே மாதிரி வித்த வந்து என்ன செஞ்சேன் 100% காட்டினேன். அதுக்கும் முதல் நீங்க என்ன செய்யணும், அந்த பிளாக்கை வந்து என்ன செய்யணும்னா துண்டு துண்டா காட்டாம ஒவ்வொரு லைனுக்கு தான் நீங்க காட்ட வேண்டிய விஷயங்கள்னு சொல்லி நான் டிஸ்பிளே பிளாக்னு சொல்லி என்ன செய்யறேன், இதுல காட்டி விடுறேன். டிஸ்பிளே இன்லைன் பிளாக் எனக்கு அவுட்புட்ல காட்டப்படுது. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, மேல இருந்து கீழே வரமே நான் ஃப்ளோட் உடைச்சு எடுத்துட்டேன். அதே மாதிரி எனக்கு அகலமும் ஃபுல்லா வரணும் என்கிற விஷயத்தை நான் காட்டி விட்டுட்டேன். எனக்கு இப்ப இந்த இடத்துல அவுட்புட் வந்து ஓகே. இப்ப எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற வந்து எனக்கு அவுட்புட் வந்து காட்டப்படுது. ரைட். இப்ப எனக்கு அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, மேல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் டிஸ்பிளே நன்னு கொடுத்திருக்கிறேன் இல்லையா? இப்ப எனக்கு யார் இல்லாம போகணும், சரி இல்லாம போன ஒரு ஆள் எனக்கு என்ன செய்யணும்னா திருப்ப தேவைப்படுறாங்க. யாருன்னு கேட்டா, எனக்கு அந்த லேபிள் வந்து இல்லாம போனாலும் எனக்கு திருப்ப வரணும். அதே மாதிரி வேற யாரு ஒருத்தரும் இல்ல. அப்ப எனக்கு லேபிள் தான் தேவை. நான் என்ன செய்யறேன்டா, லேபிளை நான் திரும்ப எடுத்துக்கொள்றேன். ரைட். இப்ப எனக்கு லேபிள் வந்து என்ன செய்யணும்னா, திரும்ப நீங்க டிஸ்பிளேல எடுத்து வந்து பிளாக்கா வந்து காட்டுங்க. பிளாக் வந்து நீங்க வியூ பண்றதுக்காக தான் யூஸ் பண்றேன்னா, ரைட் குடுத்துட்டு இப்ப நான் சர்வ் பண்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஆ இப்ப எனக்கு மீடியா குவாரி 600 லீக போக்குல அந்த லேபிள் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஆனா வெளியில என்ன நடக்குதுன்னா லேபிள் வந்து நன்ல இருக்கு. நான் இதை பெருசாக்குறேன் பாருங்க. பெருசாக்கின உடனே எனக்கு என்ன நடக்குது, அந்த கண்டென்ட் வந்து மொத்தமா இல்லாம போயிட்டு பழசுல எப்படி இருக்கோ அது அப்படியே தான் எனக்கு பழசுல. பழசுல எந்த விதமான சேஞ்சஸுமே இல்ல. நான் மத்த கண்டென்ட் எல்லாமே வந்து சின்னதா இருக்க போக்குல என்ன நடக்கணும்ங்கிற விஷயத்தை மட்டும் தான் இப்போதைக்கு நான் டார்கெட் பண்ணிட்டு வரேன். இப்ப லேபிள் வந்து என்ன செய்யுதுன்னா சின்னதா இருக்க போக்குல எனக்கு என்ன செய்யணும், டிஸ்ப்ளே ஆகணும். அப்ப நான் என்ன செய்யறேன், சின்னதாக்கின உடனே எனக்கு இப்ப கண்டென்ட் டிஸ்ப்ளேக்கு வந்துருது. சரிங்களா? ரைட். எனக்கு இப்ப அது டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே. எனக்கு இப்ப கண்டெய்னருக்குள்ள இருக்கிற விஷயங்கள் டிஸ்ப்ளே ஆயிட்டு ஓகே. டிஸ்ப்ளே லிஸ்ட்ல இருக்கக்கூடியது ஓகே. அடுத்தது வந்து இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா பாருங்க. இந்த சைட்ல ஒரு சின்ன ஒரு கெப் ஒன்று காட்டி கொண்டு இருக்கு பாத்தீங்களா? இது பெருசாக்கினாலும் எனக்கு காட்டுது தான். இந்த சைட்ல இருக்கு. நான் அதை போன முறை நான் நோட்டீஸ் பண்ணல. நான் சின்னதாக போகக்குள்ள எனக்கு அந்த கெப் வந்து இப்ப இப்படி இப்படி காட்ட போகக்குள்ள எனக்கு அது சைட்ல அந்த கெப் ஒன்று காட்டுது சின்ன ஸ்கிரீன்ல. அது அழகா விளங்கும். அதே நேரத்துல அந்த சின்ன ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் சைட்ல வர அந்த கெப் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸை பிடிச்சு கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். அதால நான் என்ன செய்றேன்டா,
யாரு இப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு அந்த சைட்ல கெப் காட்டுறாள் யாருன்னு சொன்னா ஒண்ணும் இல்ல பொடி தான் இந்த சைட்ல இருக்கிற கெப்பை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப நான் என்ன செய்யறேன்டா பொடி கிட்ட சொல்றேன், நீங்க என்ன செய்யுங்கடா பேடிங் இல்லாட்டி மார்ஜின் தான் அதுக்கு கெப்பை பிடிச்சு கொண்டிருக்கு. நான் மார்ஜின் தான் கடைசியா நோட்டீஸ் பண்ணேன். மார்ஜின் 0 நான் கொடுத்துட்டு இப்ப சேவ் பண்ணி வர்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேலைங்க அந்த ரெண்டு சைட்ல இருக்கிற அந்த கெப்புமே இல்லாம போயிட்டு ஆனா பெருசாக்கினா வரும். ஏன் நான் பெருசாக்க போகல என்ன நடக்கணும்னு சொல்லி சொல்லப்படல. ஸ்கிரீன் சைஸ் சின்னதாகி 600 பிக்சலுக்கு வரக்குள்ளதான் மார்ஜின் வந்து 0ல இருக்கணும்ங்கிற விஷயத்தை நான் கொடுத்துருக்கேன். அதனால ரெண்டு சைட்ல இருக்கிற அந்த கெப்பு என்ன செய்யுது இப்போதைக்கு இல்லாம போயிட்டு சரிங்களா. ரைட். இப்ப அடுத்த கண்டென்ட் வந்து நான் என்ன செய்யறேன்டா கீழே வரேன். வந்துட்டு இப்ப அடுத்த விஷயம் ஃபைனலைஸ் செய்ய விஷயம் நான் கிளிக் பண்ணா வரணும். கிளிக் பண்ணாத மற்ற சிச்சுவேஷன் என்ன செய்யணும், இவர் வந்து எனக்கு தேவையில்லை என்கிற விஷயத்தை நான் இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு, சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. ரைட். இப்ப நாம என்ன செய்யணும், இப்ப எனக்கு அந்த மெனு வந்து இல்லாம போகணும் இல்லையா. அப்ப நாம என்ன செய்யணும், மெனு இல்லாம ஆகுறதுக்கு சின்ன கண்டென்ட்ல எனக்கு அந்த மெனு வந்து இல்லாம போகணும். என்ன செய்யணும், மெனு எங்க இருக்காங்க, இந்த இருக்காங்க கண்டெய்னர். கண்டெய்னர் வந்து இப்ப நான் என்ன செய்யணும்டா சின்னதா இருக்க போக்குல அவரை இல்லாம ஆக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், பேசுங்க. சின்னதா இருக்க போக்குல இவங்க இல்லாம ஆக்கணும் என்ன செய்யலாம். இவர் இருக்காரு அந்த டிப்டேக் வச்சிருக்கிற அந்த அன்லோட லிஸ்ட்ல வச்சு கொண்டிருக்கிற டிப்டேக் இவர் தான். இவரை நான் இப்ப இந்த வியூல இருந்து இல்லாம ஆக்கணும் என்ன செய்யலாம், அவரையும் பாருங்க சிஎஸ்எஸ்லயும் பார்த்து சொல்லுங்க என்ன செய்யலாம், பேசலாமே. ரைட். இப்ப அந்த கண்டெய்னரை டிஸ்பிளேல இருந்து நம்ம தூக்கினா சரிதானே. இப்போ இங்க எந்த வேலையெல்லாம் முடிஞ்சு இப்ப எனக்கு என்ன செய்யணும், டிஸ்பிளே தூக்கணும். அப்ப நீங்க திரும்ப கண்டெய்னரை டைப் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இருந்தாலும் கண்டெய்னர் மேல ஆல்ரெடி இருக்காங்க. நான் என்ன செய்யணும், அதுக்குள்ள போயிட்டு நான் டிஸ்பிளே கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன், இப்ப டிஸ்பிளே இன்லைன் பிளாக் இருந்தாலும் அதே நேரத்துல வேற கொண்டு போய் சொறி விடுறேன் பிரச்சனை இல்லை. இப்ப டிஸ்பிளே நான் கொடுத்து கொள்றேன், தேவைப்பட நான் புரிஞ்சு எடுக்குமா. ரைட். கொடுத்துட்டு நான் கொடுத்து கொள்றேன். இப்ப எனக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா அந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளேல இருந்து இல்லாம போயிட்டு. ரைட். ரைட். இப்ப என்ன நடக்குது சொல்லுங்க, இன்னொரு பிரச்சனை வருது என்ன செய்யலாம். எனக்கு இன்னொரு பிரச்சனை வருது என்னன்னு சொன்னா நான் அப்பதான் சொன்னேன் பாருங்க, ஃப்ளோட் ரைட் கொடுக்கறதால எனக்கு இந்த துண்டை வந்து பிடிச்சு கொள்ளணும்னு சொல்லி பார்த்தேன். இப்போதைக்கு அந்த பொடியை கொடுத்து என்ன நடந்திருக்குன்னு பாவமா, பொடியில பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தீங்கன்னா பொடிக்கு என்ன நடந்திருக்குன்னு சரி வணங்கும். பேக்ரவுண்ட் கலர் ரேட்டை கொடுத்து கொண்டு பார்ப்போம். ரைட். பாருங்க இந்த இடத்துல நம்ம மேல தூக்கினதுதான் பிரச்சனை. பாத்தீங்களா, இந்த துண்டு வந்து என்ன நடக்குதுன்னா அந்த ஃப்ளோட்டா இருக்கிறதால இந்த துண்டு அவ்வளவு கெப்ரியா தானே இருக்கு. நான் ஃப்ளோட் ரைட்டை தானே கொடுத்துருந்தேன் யாருக்கு, இவருக்கு. ஃப்ளோட் ரைட்டை கொடுத்ததால அந்த துண்டு அப்படியே மேல போயிட்டாங்க. இப்ப இந்த இடத்துல சின்ன ஒரு கெப் இருந்தாலும் இந்த ஃப்ளோட்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன கெப்ஸ் எல்லாத்தையும் ஃபீல் பண்ண பார்க்கும். இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா ஃப்ளோட் ரைட்டை கொடுத்ததை நான் எடுத்து விட்டுட்டு சேவ் பண்ணி பார்ப்போம். ரைட். ஓகே. இப்ப அதை எடுத்ததாலே இப்ப எனக்கு அந்த கண்டென்ட் இப்ப டிஸ்பிளே ஆகுது. இருந்தாலும் அந்த கண்டென்ட் நான் ரைட் சைடுக்கு மாத்தணும்ங்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன்னா டெக்ஸ்டால இப்ப நான் ஏற்கனவே கொடுத்து ஒர்க் ஆகல, நம்ம திரும்ப என்ன செய்ய கொடுத்து பார்ப்போம். கொடுத்துட்டு சேவ் பண்றேன். ரைட். எனக்கு இப்போ ஒர்க் ஆகுது. ஒருவேளை உள்ளுக்கு நான் டிஸ்பிளே இன்லைன் பிளாக்கோ கொடுத்ததால தான் அந்த கண்டென்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது தெரியல. ரைட். இப்போ எனக்கு டெக்ஸ்டாலின் ரைட்டை கொடுத்த உடனே எனக்கு அது வாராங்க. ஃப்ளோட்டை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க சில இடங்கள். ஏன்னா அந்த பின்னுக்கு கீழே இருக்கிற கேப் வந்து அந்த டிஸ்பிளே எம்டி ஆகின உடனே திரும்ப மேல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நாம என்ன செய்யறோம், நான் யூசர் இது ஓகே, இப்போ எக்ஸலன்ட் ரைட் இருக்கு, பேடிங் இருக்கு, இப்போ எல்லாமே இப்போ பெர்ஃபெக்டா இருக்கு. ரைட். இப்போ டிஸ்பிளே நன்னு கொடுத்தோன்னா அந்த கண்டெய்னர் இருக்கிற கண்டென்ட் வந்து எல்லாமே இல்லாம ஆயிட்டு இப்போ வரைக்கும் நான் என்ன செய்யறேன், இந்த பொடியை நான் இப்போ வரைக்கும் எடுத்துக்கொள்றேன். இப்போ நான் சேவ் பண்ணதை பாக்குறேன். இப்போ எனக்கு அந்த பழைய வியூ வந்துட்டு ஓகே. ரைட். இப்போ நாம போன கிளாஸ்ல செஞ்ச அதே கோடிங்கை திரும்ப கொண்டு வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி விட்டு முடிச்சேன்னா ஓகே. நான் இப்ப அந்த கோடிங்கை நான் என்ன செய்யலைன்னா எரேஸ் பண்ணல, அது அப்படியே தான் இருக்கு இல்லையா. இப்ப நம்ம அந்த கோடிங்கை கொண்டு வரோம். எதை ஏற்கனவே செஞ்சு அந்த கோடிங் இருக்கு தானே எங்க இதுக்குள்ள இருக்கிற கோடிங் நமக்கு தேவைப்படாது. இந்த இருக்கிற கோடிங்கை மட்டும் நம்ம தூக்குவோம். இந்த இருக்கிற இந்த 3 சரிங்களா. ரைட். இந்த 3ஐயும் தூக்குறேன். அதை நம்ம கொண்டு வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி விட்டு முடிச்சோம்னா சரி. ரைட். இப்ப இது வந்து எது இல்லாம போச்சோ அதை திருப்ப எடுக்கிறதுக்கான கோடிங் தானே இது. அதாவது இந்த பேரை வந்து நான் திருப்ப எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணேன். ரைட். இப்ப இதை வந்து நான் என்ன செய்யறேன், மோடிஃபை பண்றேன். இப்ப இதுக்கு அதை கிளிக் பண்ணா அந்த கண்டெய்னர் திருப்ப வரணும் இல்லையா, அந்த மெனு வந்து திருப்ப வரணும். அப்ப அந்த கண்டெய்னர் எங்க இருக்குன்னு கேட்டா மேல செப்பரேட்டா இருக்காங்க. அப்ப எனக்கு இது தேவைப்படாது. நான் இதை என்ன செய்யறேன், இப்போதைக்கு இதை டெலிட் பண்ணி விடுறேன்.
இப்போ உங்களுக்கு விளங்கு நான் என்ன செய்யறேன்ட்டு சில ஆட்களுக்கு அது என்ன நடக்குதுங்கிறதே விளங்காம இருக்கும். ரைட். இப்போ இன்புட் டைப் செக் பாக்ஸ் எல்லாம் இது நம்ம ஆல்ரெடி செஞ்சது. அந்த செக் பாக்ஸ்ல நம்ம பேர் கொடுத்திருப்போம். அந்த பேரை வச்சு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, இப்போதைக்கு செய்ய வேண்டியிருக்கு. ரைட். இதுல இப்ப பார்ப்போம். நம்ம அதை கிளிக் பண்ண மாட்டா எனக்கு என்ன செய்யணும், இந்த கண்டெய்னர் டிஸ்பிளே மொத்தமா டிஸ்பிளே ஆகப்படணும். அப்ப அதால என்ன செய்யணும், இந்த நேம் எடுத்துட்டு அந்த கண்டெய்னர் நேம் இந்த இடத்துல கொண்டு வரேன். எனக்கு யாரு டிஸ்பிளே ஆகணுங்கிறத நான் டிசைட் பண்ண வேண்டியிருக்கு. அதால நான் இதை பேஸ்ட் பண்ணி விடுறேன். எனக்கு கண்டெய்னர் வந்து திரும்ப டிஸ்பிளே ஆயிடணும். ஓகே. ரைட். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த டிஸ்பிளே நன்னுங்கிறால் யாருண்டா அவரு இவர் ஆல்ரெடி இருக்கார். நம்ம அவருக்கு தேவையில்லை. இப்ப என்ன செஞ்சிடுறேன், அவரு ஆல்ரெடி நன்ல தானே இருக்காங்க. என்ன இது யாரு, டிப்ளோமாங்கிறால் வந்து நம்ம இது கொடுத்துக்கிறேன். இன்புட் டைப் வந்து ஆல்ரெடி அவரே டிசபிள்ல தான் இருக்காரு. நமக்கு அவர் தேவையில்லை. நான் என்ன செய்யறேன், அதை டிஸ்பிளே வந்து எடுத்து விடுறேன். ஓகே சார். ரைட். இப்ப எனக்கு இது பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. இப்போ எனக்கு அது மற்ற ரெண்டு கண்டென்ட் தேவைப்படல. நான் என்ன செய்யறேன், இந்த கண்டென்ட் நம்ம போன கிளாஸ்ல கடைசி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே கண்டென்ட் திரும்ப போட்டிருக்கேன். ரைட். இப்போ கிளிக் பண்ணா அந்த கண்டென்ட் டிஸ்பிளே ஆகுது. திரும்ப செக்கிங் நம்ம எடுத்து விட்டோம்னா போயிருது. ரைட். இவ்வளவுதான் விஷயம். நம்ம இதை நீங்க தொடர்ச்சியா ப்ராக்டிகலா செஞ்சு பாருங்க. நான் என்ன செஞ்சுங்கிற விஷயம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு நான் விளங்கிருக்கணும்னு நம்புறேன். நீங்க தொடர்ச்சியா செஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இது விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப பெருசாக போகல, எந்த விதமான சேஞ்சும் இல்லை. நான் இதுல பெருசுல வந்து நான் எதுவுமே செய்யல. நீங்க அழகா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்னதாக போகல, சின்ன ஸ்கிரீன்ல வச்சுக்கொண்டு தான் உங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் நீங்க செஞ்சு கொண்டு வாங்க. சரிங்களா? பெருசுல இருக்க போகல நீங்க ஒரு விஷயத்தையும் கன்சிடர் பண்ண தேவையில்லை. சின்ன ஸ்கிரீன்ல உங்களுக்கு என்னென்ன விஷயம் வரணுமே சின்ன ஸ்கிரீன்ல வச்சு செஞ்சா தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து காட்டப்படும். சரிங்களா? ரைட். இப்ப இதுல எனக்கு பெர்ஃபெக்ட்டா எனக்கு என்ன நடக்குது, அதை கிளிக் பண்ண எனக்கு அந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. திருப்பி எடுத்து விட்டா தேவையில்லாம போயிடுது. ரைட். இப்ப நீங்க வந்து என்ன செய்யலாமாண்டா, இப்ப இந்த இடத்துல சின்னதா இருக்க போக்குல பெரும்பாலும் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், மத்த கண்டென்ட்ஸா இருக்கட்டும், நீங்க சின்னதா இருக்க போக்குல இப்ப இந்த சைட்ல இருக்கிற மெனுவும் இந்த சைட் பாரோ டிஸ்பிளே ஆகுது. கூடுதலா வந்து நடுவில் இருக்கிற கண்டென்ட் தான் உங்களுக்கு கூடுதலா என்ன செய்ய வேண்டாம், வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். இப்ப எப்போ வந்து பெருசா இருக்கோ அப்பதான் நீங்க என்ன செய்யணும், இந்த சைட் பாரையும் அதே மாதிரி மெனுவை நீங்க கட்டாயம் போட வேண்டியது இருக்கணும். நடுவில் இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் பெரிய விஷயங்கள்ல கூடுதலா நம்ம ஸ்கிரீன் பெருசா இருக்கக்குள்ள எல்லாமே வியூ பண்ணி பார்க்கலுங்கிறதால பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்கிரீன் வந்து சின்னதாயினா அங்கால நமக்கு என்ன செய்யணும் சொன்னா, இந்த சின்ன சின்ன துண்டுகள்லாம் வந்து இந்த நடுவில் இருக்கிற கண்டென்ட் சரியான டிஸ்பிளேக்கு காட்ட விடாது. அப்ப ஸ்கிரீன் வந்து சின்னதா இருக்க போகல நீங்க என்ன செய்யுங்கன்னா, சைட் பார் இருக்கு தானே, யாரு டாட் சைட் பாரை நான் கொடுத்து கொள்றேன். சைட் பார் வந்து எனக்கு டிஸ்பிளேல இருந்து தேவையில்லை. நான் என்ன செய்யறேன், டிஸ்பிளே கொடுத்து நான் கொடுத்து வர்றேன். அதே மாதிரி சைட்ல இருக்க மத்த கண்டென்ட் யாரு, மெனு வேணும். ரைட். இப்ப எனக்கு மெனு செய்ய தேவையில்லை. டிஸ்பிளேல இருந்து அவர் எனக்கு தேவையில்லை, எடுத்து கொடுத்து கொள்றேன். இப்ப கொடுத்து நான் சேவ் பண்றேன் பாருங்க. இப்ப எனக்கு என்ன நடந்துருச்சுன்னா, அது ரெண்டு பேருமே இல்ல. ஆனா எனக்கு அந்த தனித்துண்டு மட்டும் காட்டப்படுது. ஆனா இப்ப எனக்கு தனித்துண்டு காட்டினாலும் அவரு 33% இருக்காரு. அவரை எனக்கு என்ன செய்யணும்னா ஓவர் ரீட் பண்ணணும். அதனால நான் என்ன செய்யறேன், நடுவில் இருக்கிற கண்டென்ட் தானே அவர் என்ன, அந்த கண்டென்ட் என்கிறவர அவரோட வித்தை வந்து நாம என்ன செய்யும், கொஞ்சம் கூட்டிக்கொள்ளும். 100% சின்னதாயினா ஃபுல்லா மாறிடணும்னு கொடுத்துட்டு இப்ப சேவ் பண்றேன். இப்ப எனக்கு என்ன நடக்குதுன்னா, ஸ்கிரீன் சின்னதா இருக்கக்குள்ள ஒரு வியூவா இருக்கு. நான் பெருசா இருக்கிறேன் பாருங்க. பெருசா இருக்க போகல ஒரு பிரச்சனையும் இல்லை. 3 கண்டென்ட் டிஸ்பிளே ஆகுது. ஆனா சின்னதா இருக்கக்குள்ள அந்த மத்த ரெண்டுமே இல்லாம போயிட்டு இந்த தனித்துண்டு மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்ப நீங்க என்ன செய்யலாம்னா, உங்களோட மொபைல் ஸ்கிரீன் வியூக்கு நீங்க என்ன செய்ய வேணுமோ அது அவ்வளவு விஷயத்தை நீங்க என்ன செய்யலாம், இந்த வீடியோ காரை யூஸ் பண்றதால அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க பெருசா இருக்க போக்குல என்ன வேணுமோ அதை நீங்க அந்த வீடியோ காருக்கு வெளியே நீங்க அதை செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மெனுவை நான் கொடுத்துக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, கீழே இருக்கிற விஷயம் அவ்வளவும் என்ன, அந்த மீடியா கார் அதாவது சின்ன வியூல வந்து பார்க்க போகல என்ன செய்யணுங்கிறது, இதுக்கு மேல இருக்கிற எல்லா கண்டனும் பெரிய வியூல பார்க்க போகல என்ன செய்யணுங்கிற விஷயம் தான் டாக்கெட் பண்ணப்பட்டிருக்கு. இதுல இப்ப நீங்க செஞ்சு பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த சரியான வியூ வந்து விளங்கும். இதைத்தான் நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா, அந்த ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்றது. நீங்க எப்ப வந்து இந்த ஸ்கிரீன் சைஸை அந்த 600 விட கொஞ்சம் பெருசாக்குறீங்களோ அப்ப என்ன நடக்கும், அந்த வியூ வந்து கொஞ்சம் மத்த வியூவை காட்ட தொடங்கும். இப்ப நான் என்ன செய்யறேன், அது கொஞ்சம் அப்படி சின்னதாகிட்டு வரேன். இப்ப இந்த வியூலையும் எனக்கு ஓகே, இப்ப இதை விட சின்னதாக போகல நடக்குது. அந்த கண்டென்ட் வந்து மத்த வியூவுக்கு மாறிக்கொண்டது. இப்ப இது ஒரு அளவுக்கு உங்களுக்கு விளங்கிட்டா பேசலாமே, எல்லாரும் பேசுங்க. மத்தாக்கு சார் சொல்லுங்க. சிவரன் மட்டும்தான் விளங்கிட்டு மத்த விளங்கல. மத்தாக்கன் எல்லாரும் ஓகே நினைக்கிறேன் என்ன. ரைட். இப்ப ரைட். நீங்க இப்ப மத்தாக்கள் என்ன செய்யுங்கன்னா, இப்ப இதுக்குள்ள உங்களோட ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண பாருங்க. இப்ப எப்படின்னு சொன்னா,
இப்ப இதுல நீங்க பாருங்க, இப்ப உங்களோட சின்ன வியூ ஒன்று தானே என்ன, இப்ப இதுக்குள்ள சின்னதா இருக்க போக்குல ஆஹ் இப்ப மொபைல் ஸ்கிரீன் வியூவை பார்க்க போக்குல ஓகே, இப்ப பெரிய கண்டென்ட்னாலும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க ஆஹ் இந்த நடுவில் இருக்கிற கண்டென்ட் டிசைட் பண்றாரு யாருன்னு கேட்டா இந்த கண்டென்ட்ங்கிறவர் தான், சரிங்களா? இந்த கண்டென்ட் தானே இப்ப நமக்கு அந்த நடுவில் இருக்கிற கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்றாரு. இப்ப இதுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்கன்னா அவங்களோட பர்சனலான சில இப்ப உதாரணத்துக்கு இப்ப உங்களை பத்தி நீங்க ஒரு பர்சனலா ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா லிங்க்டின்ல அப்படி இல்லைன்னு சொன்னா நிறைய ப்ரொஃபைல்ல வந்து அவங்களோட பர்சனல் சம்மந்தப்பட்ட வெப் ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கும், அந்த வெப்சைட் அவங்கள பத்தின ஒரு டிசைனை வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். ஹோம் அபவுட்லாம் வந்து கூடுதலா அவங்கள பத்தி தான் அதில் காட்டுப்பட்டிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சின்ன வேலை இருக்கும். இதுல நம்மளோட இதுல நீங்க வந்து மாத்தலாம் ஹோம். இதுல வந்து நீங்க என்ன செய்யுங்க, அபவுட் மீன்னு சரி இப்படி கொடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தை உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை மாத்தி போட்டு இப்போ கிளிக் பண்ணா உங்களோட பர்சனல் கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி, இல்லாட்டி உங்களோட ஸ்கிரீன் பேஜ்லேயே வந்து நீங்க பர்சனலான விஷயங்கள் டிஸ்பிளே ஆகிற மாதிரி செட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ இதுல நான் என்ன செய்யறேன்டா, இப்போ சும்மா நான் இப்போ ஒரு பேசிக்கான ஒரு இமேஜ் எப்படி நீங்க செட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல நான் ஒரு டிப்டெக்கை போட்டுட்டு கிரியேட் பண்றேன். இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன்டா ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்றேன். இமேஜ் வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்குதானே என்ன, டாட் ஸ்லைஸ். நம்ம கிட்ட ஒரு பஸ் இருக்கு, சரிங்களா? இல்லாட்டி ஃபேஸ்புக் எடுப்போம், ரைட்? இப்போ இதுல வந்து நான் என்ன செய்யறேன், FB சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் இதை சர்வ் பண்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அவுட்புட்ல இந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்க இதை வந்து ரவுண்ட் பண்ணி எடுக்கணும். என்ன செய்வீங்க, இந்த ஃபேஸ்புக் ஓகே இப்படி பாக்ஸா காட்டுது, இதை வந்து நீங்க ரவுண்ட் பண்ணி எடுக்கணும்னா என்ன செய்யலாம்? ஏற்கனவே படிச்ச விஷயங்களை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. இப்போ இந்த இடத்துல என்ன செய்யலாம், இதை ரவுண்ட் பண்றதுக்காக அந்த இமேஜோட வியூ வந்து எனக்கு ஓகே இருந்தாலும் அதை வந்து என்ன செய்யணும்னா எனக்கு அந்த பாக்ஸ் ஷேப்ல இல்லாம ரவுண்ட் ஷேப்ல எனக்கு காட்டுப்படணும். அதுக்காக நீங்க ஃபேஸ்புக்கை அப்படி தூக்கி கொண்டு போட்டோஷாப்ல போட்டு ரவுண்டை வெட்டி கொண்டு கொடுத்தவங்க நீங்க மெனுவில் வந்து என்ன செய்யலாம், மாத்தலாம். நான் என்ன செய்யறேன்டா இதுல ஸ்டைலை வந்து கிரியேட் பண்றேன். இன்லைனா வந்து நான் கொடுக்குறேன். நீங்க வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அந்த போர்டர் ரேடியஸ் ஆப்ஷன் இருக்கு தானே, அதுல போயிட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னா 50% வந்து அப்ளை பண்ணுங்க, கொடுத்துட்டு சேவ் பண்ணுவோம். சாரி, டிப்டெக்கு தான் அது கொடுத்துருக்கேன். என்ன பிரச்சனை அது, ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க தானே? border radius வந்து 50%. ஓகே, ரைட். கொஞ்சம் இருங்களா, இந்த பேக்ரவுண்டுக்கு என்ன நடந்துக்குன்னு பார்க்கணும்னா இதில் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணி தான் பார்க்கணும். சரி, அது பிஜி கலர் என்ன, ரைட். ஓகே, வளமையா நீங்க எப்படி border radius கொடுப்பீங்க? இந்த கண்டென்ட்ஸ் வந்து பிரச்சனை படுத்துது எனக்கு. சரி, நீங்க அந்த வேலை பஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தா வரும் போல. அன்னைக்கு மீது போட்டு சரியா ஒர்க் ஆகல. இமேஜில் பிரச்சனையா? இல்லை, டிப்டெக் ஓகே, டிப்டெக்ல தான் அவங்க இருக்காங்க. சைட்ல 2 கெப் ஒன்று காட்டி கொண்டிருக்கிறேன், யாரு? இது அவங்களோட பிரச்சனை இல்லை. சரி, நம்ம எக்ஸ்டர்னல்ல கிரியேட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. கிளாஸ் நேம் ஒன்று கொடுத்து கொள்றேன், இமேஜ். ஓகே, இதுக்குள்ள வருமா, மெனுவை செப்பரேட்டாக விட்டுருவோம் அவங்கள. டாட் இமேஜ் border radius 50%. ரைட். இப்ப எதுக்கும் ஹைட் அண்ட் வித் ஒன்று செட் பண்ணி கொண்டு பார்ப்போமா? பெரும்பாலும்
அந்த ஹைட் அண்ட் வித் சரியா செட் பண்ண படலைன்னா அந்த இமேஜ் வந்து அந்த போர்டு ரேடியஸ் வந்து சரியா கொடுபடாது என்கிற ஒரு எண்ணம் கொண்டு இருக்கிறேன். செக் பண்ணுவோமா? ரைட். இப்போ இதுல டிப்டெக் இருக்கு தானே, இவங்க தானே நம்ம டார்கெட் பண்ண வேண்டியாக. அப்ப இமேஜுக்குள்ள இருக்கிற பஸ் சொல்லி நான் காட்டி கொள்வோம். டைரக்டா அவனே செக் பண்ணுவோம். இமேஜுக்குள்ள இருக்கிற ஐஎம்ஜி என்ன ரைட். இமேஜுக்குள்ள ஐஎம்ஜி அவருக்கு ஒரு ஹைட் அண்ட் வித் செட் பண்ணுவோம். மிஸ்டேக்கு ஹைட் வந்து ஒரு 200 பிக்சல், அதே மாதிரி வித் வந்து ஒரு 200 பிக்சல். ரைட். இப்போ அந்த ரவுண்ட் வருது பாத்தீங்களா? அது உங்களுக்கு விலங்க நினைக்கிறேன். இல்லைங்க, பார்டர் யூஸ் பண்ண விலங்க நினைக்கிறேன். பார்டர் வந்து ஒரு 2 பிக்சல் சாலிட் பிளாக்கா வந்து கொடுப்போம். ரைட். விலங்குதான் உனக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து இப்போ ஓகே. இப்போ நான் அந்த பிஜிக்குள்ள ரெட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம். ரைட். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, இதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப இதுக்குள்ள வந்து நான் பஸ்ஸை போட்டிக்கிறேன். ஆனா இது பெர்ஃபெக்டா வந்து நீங்க என்ன செய்யணும் வரா, உங்களோட ஏதாச்சும் ஒரு பர்சனல் ஒரு உங்களோட போட்டோவோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் வந்து நீங்க என்ன செய்யணும், ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணதுக்காக வந்து நீங்க இந்த டிசைனை வந்து யூஸ் பண்ணலாம். கரெக்டாக நீங்க ஹைட் அண்ட் வித் கொடுக்கணும் நினைக்கிறேன். ஹைட் அண்ட் வித் கொடுக்காம நீங்க போர்டர் ரேடியஸ் வந்து 50% டைரக்ட் அப்ளை பண்ண போகல அதில் அவுட்புட் வந்து சரியா காட்டுது இல்லை. நீங்க ஹைட் அண்ட் வித் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க, போர்டர் ரேடியஸ் 50% யூஸ் பண்ணுங்க. 50% சரியான ஷேப்ல ரவுண்டை வந்து உங்களுக்கு எடுத்து தரும். சரிங்களா? பெரும்பாலான எல்லா வகையான ஐகான்ஸ் வந்து நீங்க எடிட் பண்ண போகல போர்டர் ரேடியஸ் கூடுதலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த இடத்துல இந்த பஸ்ஸுக்கு பதிலாக அவனோட பர்சனான ஏதாச்சும் ஒரு இமேஜை கொடுத்துட்டு, அதே மாதிரி இதை வந்து நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஃப்ளோட் ரைட்டை கொடுத்து கொண்டு லெஃப்ட் ஃப்ளோட் லெஃப்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா சைட்ல வந்து ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ்ல வந்து உங்களோட கண்டென்ட் அடுத்த சைட்ல வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ற மாதிரி போட்டுக்கொண்டு கீழே வந்து நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைனை வந்து நீங்க என்ன செய்யுங்க, கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து வந்து இப்ப இதுக்குள்ள நீங்க சிங்கிள் பேக்ரவுண்ட் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அவசியம் இல்லை. நீங்க வந்து இப்ப இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா விளங்க இல்லையா, நான் வந்து தனித்தனியா தான் இப்ப சிங்கிள் கலர்ல நம்ம பேக்ரவுண்ட் வந்து கொடுத்து கொண்டிருக்கோம். நீங்க வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, டிஃப்ரெண்டா வந்து 2 கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், விரும்பின மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கலரை கொடுத்து கொள்ள வேண்டும். ரைட். பேக்ரவுண்ட் கலரை கொடுக்கணுமாண்டா ஆல்ரெடி பொடிக்கு தானே கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? பாப்போமா பொடி நம்ம என்ன செய்ய மாட்டோம். இப்போ நம்ம பொடிக்கு ஒரு டபுள் கலர்ல ஒன்று கொடுத்து பார்ப்போம். இதுல நான் என்ன செய்யறேன்டா, பொடி கவனமா இருங்க, நான் இதுக்குள்ள கொடுக்கல, நான் செப்பரேட்டா தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ பொடியை டார்கெட் பண்றேன்னா மொத்தமா இருக்கிற பொடிங்க பொடிக்கு தானே வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலரை டிசைட் பண்ணோம். அதால பொடியோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் இப்போ செட் பண்றேன். இதுக்குள்ள நீங்க பேக்ரவுண்ட் இமேஜை யூஸ் பண்ற அந்த கோடிங் வந்து யூஸ் பண்ணுங்க. இதுக்குள்ள போயிட்டு லீனியர் கிரேடியன்ட் இருக்கு, இவங்களும் அப்ளை பண்ணிட்டு இப்ப இதுல வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு. சரிங்க? இப்ப வந்து நீங்க லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ண போகல, நீங்க போட்டோஷாப் படிச்சாலும் தெரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம டபுள் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணோம், இல்லாட்டி நீங்க வேண்டிய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப இதுக்குள்ள வந்து நீங்க எந்த பாத்துல வந்து இப்ப நீங்க ஹொரிசோண்டலா எடுக்க போறீங்களா, வெர்டிகலா எடுக்க போறீங்களா, இல்லாட்டி கிராஸா எடுக்க போறீங்களா, அதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நான் கிராஃபிக் டிசைன்ல அவ்வளோ எனக்கு ஃப்ளூவெண்ட் இல்லை, படிச்சாங்களும் தெரிஞ்சிருக்கும். ரைட். இதுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்கன்னா, இப்ப இதுல வந்து நிறைய இது இருக்கு, எஃபெக்ட் இருக்கு. நான் என்ன செய்யறேன், 2 ரைட்னு சொல்லி இதுல காட்டுறேன். இப்போ இது வந்து யூஸ் பண்ண பர்பஸ் என்ன கேட்டா, இப்போ நான் அப்ளை பண்ணதுக்கு உங்களுக்கு விளங்கும். ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைட்டுக்கு நான் என்ன செய்யறேன்டா, அந்த கலர்ஸை வந்து அப்ளை பண்ற மெத்தத்தை வந்து நான் காட்டி கொண்டிருக்கிறேன். இதுல வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா, இப்போ ஒரு கலரை வந்து அப்ளை பண்ணுங்க. இப்போ நான் ரெட்னு சும்மா கொடுக்குறேன். இப்போ இதுல ஒரு டார்க் கலர் வந்து அப்ளை பண்ணுவோம். டார்க் கலர், லைட் கலர். டார்க் கலர் தான் நல்லா இருக்கும். நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு பர்பிளுக்கு வாசி. அதே மாதிரி நான் என்ன செய்யறேன், இன்னொரு கலர் அப்ளை பண்றேன். கிரேடியன்ட் போகல நான் என்ன செய்யணும்னா 2 கலர்ஸ் தான் அப்ளை பண்ணுவேன். ஜஸ்ட் ஒரு ரெட் கலர் வந்து கொடுத்து கொள்றேன், அது வேற ஒரு கலரை காட்டு நான் என்ன செய்வோம். இதுல இன்னொரு கலரை வந்து அப்ளை பண்ணுவோம். அது இதுல ஒரு லைட் கலர் வந்து. சரிங்களா? ஓகே. இப்போ நான் சேவ் பண்றேன். இந்த அவுட்புட்டை நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். இதுல வந்து நான் அவுட்புட்ல இந்த ரைட்ல 2 சைட் கார்டு கொண்டு இருக்கு. அது என்ன விஷயம், இந்த 2 ஒயிட் கலர் ஒன்று இருக்குல்வா, யாரால வருது அது? இமேஜ் எங்க போட்டிருக்கேன், இந்த இருக்குல்ல. சரி, அவரால் வருது என்ன, அந்த 2 போர்டர் எங்க இருக்காங்க, அந்த 2 பேரும் இருக்காங்க. ரைட். இப்போ ஓகே. ரைட். இப்போ நீங்க என்ன செய்யலாம், இதுக்குள்ள பேக்ரவுண்ட் கலர்ஸ் எஃபெக்ட் பண்ற மாதிரி நிறைய கோடிங்ஸ் இருக்கு. நீங்க பேக்ரவுண்ட் டிசைனை வந்து இந்த லீனியர் கிரேடியன்ட் இல்ல, நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு. நீங்க என்ன செய்யலாம், இப்போ இந்த 2 ரைட் நிற்கிறது நீங்க என்ன செய்யலாம், 2 லெஃப்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா இப்போ இந்த அந்த அந்த கலர் போற வேத்தை நம்ம என்ன செய்ய வேண்டாம் மாத்திரம், மற்றபடி ஒண்ணும் இல்லை.
இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வேலைங்க அந்த மற்ற சைட்ல மாறி வருது இல்லையா? இப்போ நீங்க விரும்பின மாதிரி உங்களோட பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து நீங்க டிசைட் பண்ணலாம். வேற உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்க என்ன செய்யுங்க அப்ளை பண்ணுங்க. இதுக்குள்ள 2 கலர்னா அப்ளை பண்ணுங்க. நீங்க 3, 4 கலர்லாம் அப்ளை பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் வந்து மெச் ஆற மாதிரி இருக்கணும். இப்படி நீங்க என்ன செய்யுங்கன்னா கட்டாயம் இப்ப இது ஒரு ரெஸ்பான்சிபிளான டிசைனை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஒரு ரெஸ்பான்சிபிளான டிசைன்ல சரிங்களா? இப்ப பெருசா போக்குல இந்த இடத்துல ஓகே. இப்ப சின்னதா போக்குல என்ன நடக்கும்னா வேற ஒரு கலரை காட்டுற மாதிரி இல்லாட்டி அந்த சின்னதுல வந்து உங்களுக்கு இந்த ரவுண்ட் வந்து என்ன செய்யணும் ஃப்ளோட் ஆகணும். ஃப்ளோட் பெருசா இருக்க போக்குல ஓகே பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே நீங்க ஃப்ளோட் காட்டிங்கன்னா அசிங்கமா இருக்கும். இப்ப சின்னதாக போக்குல அந்த இமேஜ் வந்து ஃப்ளோட் ஆயிட்டு இந்த சைடுக்கு போயிடணும். அந்த பரகிராஃபுக்கு பதிலா வேற சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நான் வந்து உங்களோட பர்சனல் விஷயங்களை அப்ளை பண்ற மாதிரி இருக்கணும். இப்ப நான் இதை வந்து உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் இதுல. இப்ப நீங்க வந்து இந்த பாருங்களா வெப்சைட் ப்ரொஃபைல்னு சொல்லி போடுறேன் பர்சனல். நீங்க பார்க்கலாம் நிறைய இமேஜஸ் வந்துருக்கு. நீங்க அதுல பாருங்க இந்த இதெல்லாம் வந்து நிறைய பேர் பர்சனல் விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த கண்டென்ட்லாம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்றதுக்கு நான் அடுத்த கிளாஸ்ல இன்ஷால்லா கண்டென்ட் பத்தி நான் பேசுவேன். அந்த டைம்ல ஃப்ளெக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணி இப்படியான டிசைன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ இதுல நீங்க ஒரு பர்சனல் விஷயங்கள் நீங்க பேசிக்கான இதை யூஸ் பண்ணி செய்யலாம். இந்த இதெல்லாம் கூடுதலா ஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பாருங்க ஆல்பர்ட் வாக்கர்ஸ் சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஐ எம் டிசைனர். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் விஷயங்களை போட்டுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம் அவங்கள பத்தின பர்சனல் இன்ட்ரோடக்ஷன் வந்து நீங்க காட்டலாம். கூடுதலா வந்து நிறைய பேர் இந்த டிசைனை வந்து யூஸ் பண்ணி செய்வாங்க. நீங்களும் அப்படி ஒரு பர்சனல் விஷயங்களை டிசைன் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். இந்த இதே மாதிரி யூஸ் பண்ணுங்க. சைட்ல ஒரு இமேஜ் போட்டு இப்படி சைட்ல உங்களோட பர்சனல் விஷயங்கள் நீங்க படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு உங்களோட பர்சனல் வந்து இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி பர்சனல் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் லிங்க் வந்து எப்படி போடுறது இல்லாட்டி ஃபோன் நம்பர் வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படியான விஷயங்கள் இப்படி சைட்ல போட்டு டிஸ்பிளே பண்ற மாதிரி இந்த இருக்கிற வெப்சைட்டை வந்து அவங்களோட பர்சனலுக்கு ஏற்ற மாதிரி மாத்துங்க. மாத்திட்டு அப்படி ஒரு விஷயம் செஞ்சு காட்டியேலுமா உங்களுக்கு இப்ப ஒரு ஆக்டிவிட்டியா நான் தாரு கட்டாயம் எல்லாரும் செய்யுங்க. மொத்தம் 2 பேர் மட்டும் செய்யறது இல்ல. மொத்தம் எல்லாரும் செஞ்சு நீங்க அப்லோட் பண்ணுங்க. எல்லாரும் நீங்க என்ன செய்யணும் நீங்க இந்த வெப் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் நீங்க வெப் டெவலப்மெண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட பர்சனல் ப்ரொஃபைல் நீங்க கட்டாயம் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க நிறைய ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். இருந்தாலும் நீங்க அது பர்சனலா வந்து அந்த பேசிக்கான லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றேங்கிறது ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கூடுதலா தரும். சில விஷயங்கள் அதை எப்படி மாத்துற அதுக்கு நம்ம எப்படி அதை ரிசோர்ஸை தேடி எடுக்கலாம் எல்லா விஷயங்களையும் நீங்க என்ன செய்யலாம் இன்டர்நெட்ல தேடி எடுத்துக்கொள்வீங்க. அப்படி நீங்க செய்ய போகுது உங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எல்லாத்தையும் ட்ரெக் அண்ட் ட்ரோப்ல வந்து போட்டுக்கொண்டு ஈஸியா வந்து முடிச்சு கொள்ளலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அது வந்து நாலேஜை வந்து அந்த அளவுக்கு டெவலப் பண்ணாது. சரிங்களா? எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் மெனக்கெட்டு செய்யுங்க. ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்றது ட்ரெக் அண்ட் ட்ராப்பும் வந்து யூஸ் பண்ற எல்லாத்தையும் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா? சில ஹார்டான ஒர்க்குக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஆனா சிம்பிளான ஒர்க்குக்கெல்லாம் வந்து அதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யக்கூடாது கோடிங் ஓட்டிட்டு மற்ற ஸ்டெப்புக்கெல்லாம் போகாதீங்க. இதை செஞ்சு தர இயலுமா? அடுத்த கிளாஸ் நீங்க அந்த குரூப்ல உங்களோட பர்சனலான சில சில ப்ரொஃபைல்ஸ் வந்து நீங்க ஃபேக் நேமோ இல்ல ஒரிஜினல் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணி போட்டுக்கொள்ளணும். எல்லாரும் கட்டாயம் நீங்க செய்யுங்க. ஏழுமா? சார் ட்ரை பண்றோம். கட்டாயம் செய்யுங்களா? எல்லாரும் செய்யுங்க. இதுல 2 பேர் இருக்கீங்க. அந்த எந்த விதமான பிராக்டிகலும் இதுல போட்ட மாதிரி தெரியல உங்க குரூப்ல. அப்படியே உங்களுக்கு செய்யற நேரத்துல கஷ்டமா இருக்குன்னு சொன்னா கண்டெக்ட் பண்ணுங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் வந்து பெரும்பாலும் ஆஃபா இருக்கிற டைம்ல உங்களுக்கு மெசேஜ் தருவேன். நான் ஈவினிங்ல கூடுதலா ஃப்ரீயா இருப்பேன். மார்னிங்ல கொஞ்சம் பிஸி. நீங்க ஈவினிங் டைம்ல உங்களுக்கு மெசேஜ் போட்டீங்கன்னு சொன்னா நான் கட்டாயம் ரிப்ளை தருவேன். இல்லாட்டி நைட்டுக்கு இடையில உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். அதுக்கிடையில நீங்க என்ன செய்யுங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ரைட். இப்ப பெரும்பாலும் உங்களுக்கு ஓகே நினைக்கிறேன். இப்ப ரெஸ்பான்சிவான டிசைனோட கிரியேட் பண்ற எப்படி அதே மாதிரி மெனு வந்து நீங்க எப்படி 2க்கும் பொதுவாக வந்து நேவிகேஷன் எப்படி கிரியேட் பண்றது அப்படியான விஷயங்கள் பேசிக்கா இதெல்லாம் வந்து நான் லாஸ்ட்ல தான் கூடுதல் எக்ஸ்பிளைன் பண்றேன். இருந்தாலும் அந்த டாபிக் வர போக்குல நம்ம அதையும் பார்த்து கொண்டு போகணும்னு சொன்னா நமக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த கண்டென்ட் நான் இப்பயே பார்த்து கொண்டு போறேன். உங்களுக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கண்டென்ட் வந்து நான் பார்த்ததுக்கு. ரைட். இதுக்கு அடுத்த டாபிக் வந்து நம்ம ஃபார்ம்ஸ் பத்தி பாக்குறதுக்கு. அதாவது நாம யூஸ் பண்ண ஃபார்ம்ஸ் இருக்கு தானே. ஃபார்ம்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணுன்னா எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே தேவைப்படும். அதில் அடுத்த டாபிக் இருக்கு. நம்ம அதை பார்ப்போமா? அடுத்த டாபிக் வந்து என்னன்னு கேட்டால் ஃபார்ம்ஸை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதுக்கு அடுத்த டாபிக் ஒப்பாசிட்டி. ஒப்பாசிட்டி பத்தி பார்க்கறதுக்கு ஒப்பாசிட்டியை பார்ப்போமா? ஒப்பாசிட்டி பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சொல்லுங்க. ரைட். இதுல அந்த மெனு அவங்க அந்த கோடிங் அப்படியே இருக்கு. நான் அதை சேவ் பண்ண வாயில அப்படியே க்ளோஸ் பண்ணி விடுறேன். நமக்கு அந்த கண்டென்ட் தேவைப்படாது. ரைட். இப்போ நம்மளோட மற்ற கோடிங் வருவோம். இது எல்லாத்தையும் நாம ரேஸ் பண்ணுவோம்.
கேசஸ் ஒபாசிட்டி. ரைட். இப்ப இந்த ஒபாசிட்டி வந்து கூடுதலா யூஸ் பண்றது இமேஜ்ல டிரான்ஸ்பரன்சி லெவலை வந்து டார்கெட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப கூடுதலா வந்து நம்ம டிசைன் பண்ண போகல இப்ப டிரான்ஸ்பரண்ட் லெவலை வந்து ஒரு இமேஜுக்கு எந்த அளவுக்கு காட்டணும்ங்கிறத அந்த ஒரு வியூக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோமா. இப்ப இதை நான் என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிப்டேக் ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த ஷார்ட் டைம்ல குயிக்கா பார்த்துக்கொள்றேன். நான் சரியா 10:30 முடிச்சு கொள்ளணும். ரைட். அதுல இமேஜ் ஒன்று கிரியேட் பண்றேன்னா கொஞ்சம் பாருங்க. இப்போ டிப்டேக்குள்ள ஒரு இமேஜ் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணது தான். இப்போ இதுல இமேஜுக்குள்ள போயிட்டு நான் என்ன செய்யறேன், இந்த ஒரு ஃபேஸ்புக்ல இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். சரிங்களா. ரைட். இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன், இப்போதைக்கு அலைனை யூஸ் பண்றேன். அலைன் சென்டர். ரைட். இதுல பாருங்க, இப்ப எனக்கு அந்த இமேஜ் வந்து சென்டர் அலைன்ல யூஸ் பண்ணப்படுது. இப்ப இந்த இமேஜ் டார்கெட் பண்ணி தான் நான் என்ன செய்ய போறேன்டா, இதுக்கு சில விஷயங்களை மாத்த போறேன். எனக்கு ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி கொள்றேன். இந்த கிளாஸ் நேம் வந்து ஒபாசிட்டி எனக்கு கொடுத்துக்கொண்டு நான் சேவ் பண்றேன். இப்ப இந்த டிப்டெக்குள்ள தான் இமேஜ் இருக்கு. அதனால நான் என்ன செய்யறேன், அதை டார்கெட் பண்ணி செய்யறேன்னா இப்ப இதுக்குள்ள வரேன். இப்ப இதுக்குள்ள நான் ஒரு கிளாஸ் நேம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஒபாசிட்டி வச்சு கூட கிரியேட் பண்றேன். இப்ப இதுக்குள்ள நீங்க பாருங்க, முதல் விஷயம் வந்து நான் என்ன செய்யறேன்டா, அந்த இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஒயிட் ஸ்பேஸ் எடுத்துக்கொண்டு இருக்கு. நான் வேற ஒரு இமேஜ் எடுத்துக்கொண்டேன். அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவேன் எனக்கு. இந்த இமேஜ் டவுன்லோட் பண்றது தான் பிரச்சனை கிடைக்கும். என்ன எடுக்கலாம் வந்து ஃப்ளவர் எடுத்துக்கொண்டேன். ரைட். இதுல பிரச்சனையை பாத்தீங்கன்னா விளங்கும். இதுல ஹைட் அண்ட் வித் நம்ம செட் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்குள்ள நான் ஃப்ளவர்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஹைட் ஒரு 200 பிக்சல். இதுக்கு வித்து கொஞ்சம் கூட எடுத்துக்கொள்ளும். ஏன்னா அந்த இமேஜ்ல வித் வந்து கொஞ்சம் கூட இருக்கு. 250 பிக்சல். ரைட். இப்ப இதுல பாருங்க, ஒரு இமேஜ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்றோம். என்ன இப்ப இந்த இமேஜ் பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் மாத்துவோம். ரைட். இப்ப இதுல நான் என்ன செய்யறேன்னா, நான் இப்ப இந்த ஒபாசிட்டியை டார்கெட் பண்ணிக்கிற கிளாஸ் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த டிப்டேக்கை தான் இப்போதைக்கு நான் டார்கெட் பண்றேன். சரிங்களா. இந்த டிப்டேக்கு உள்ள செப்பரேட்டா தான் இந்த இமேஜ் வந்து இருக்கு. இப்ப டிப்டேக்கிற பேக்ரவுண்ட் நான் மாத்துறதால இமேஜ்ல பேக்ரவுண்ட் வந்து என்ன செய்ய போறது, எனக்கு மாற போறது இல்லை. இன்னைக்கு நான் என்ன செய்யறேன்னா, இதுல பேக்ரவுண்ட் கலரை மாத்துறேன். இந்த பேக்ரவுண்ட் கலர் இமேஜ்ல பேக்ரவுண்ட் கலரை மாத்துறேன். கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. பிளாக் கலர் கொடுத்துக்கொள்றேன். கொடுத்துட்டு சேவ் பண்றேன். சரிங்களா. இப்ப கொடுத்துட்டு சேவ் பண்ண போகல நீங்க அழகா அப்சர்வ் பண்ணிடும். இந்த இடத்துல இந்த இமேஜ்ல பின்னுக்கு தான் இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இமேஜுக்கு நான் ஒரு வித் கொடுத்திருந்தேன். அந்த வித் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணி கொள்றேன். 250 பிக்சல் வந்து வித் நான் செட் பண்ணியிருந்தேன். சரியா. இந்த வித்தை கொடுத்ததால எனக்கு இது என்ன நடக்குதுன்னா, இது வந்து சைட்ல காட்டுப்படுது. இது வந்து அலைன் வந்து நான் கொடுத்திருந்தாலும் அலைன் கொடுத்திருக்கேன் தானே. என்ன அலைன் வந்து என்ன செய்யுது இல்லைன்னா, இது கண்டனை வந்து நான் 250 கொடுத்ததால மொத்தமா 250 வந்து விளங்க உங்களுக்கு என்ன நடக்குது. 250 நான் கொடுத்ததால இதுல அகலம் மொத்தமும் 250 இருக்கு. அதால என்ன நடக்குதுன்னு சொன்னா, எதிர இந்த டிப்டேக்கிற வித் வந்து உண்மையிலே 100% இருந்தாலும் அந்த 100% வித் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 250 தான் இதுல உண்மையான அகலம். அந்த அகலத்துக்குள்ள இமேஜ் சென்டர் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். இப்ப நீங்க இந்த டிப்டேக் சென்டருக்கு கொண்டு வரணும் செய்யணும். சொல்லுங்க ஆகும். இது வரைக்கும் நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுவீங்க. இந்த டிப்டேக் சென்டருக்கு கொண்டு வரணும் என்ன செய்யலாம். இது ஏன் வந்து இப்ப ஆல்ரெடி சென்டர் அலைன்மெண்ட்ல இருந்தது, இது சைட் ஆகப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வித்ல 250 அண்டு பண்ணிட்டு சர்வ் பண்றேன். சர்வ் பண்ண போக்குல இதுல பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற பிளாக் கலர், இந்த இருக்கிற பிளாக் கலர், நடுவில் இருக்கிற இந்த இமேஜ், இந்த 3 ஏரியாவையும் சேர்த்து தான் 100%. சரிங்களா. இப்ப அந்த 100% வித்தை நான் இப்ப என்ன செஞ்சுட்டேன்னா ஓவர் ரைட் பண்ணிட்டேன். சரிங்களா. இதுக்குள்ள வந்து என்ன நடந்துட்டேன்னு சொன்னா, இப்ப வித் வந்து 250 சொல்லி இந்த உண்மையான டிப்டேக்கிற வித்தை வந்து குறைச்சிட்டேன். குறைச்சதால அதுல வித்துக்குள்ள சரியா அந்த உண்மையான அகலத்துக்குள்ளேயே இந்த இமேஜ் அகலமும் சரியா செட் ஆகிட்டு. அதால இதை சென்டருக்கு கொண்டு வரங்கிறது சாத்தியமே இல்லை. இப்ப நான் இந்த இமேஜ் சென்டருக்கு கொண்டு வரலாம்னா என்ன செய்யலாம், ஒண்ணுமே இல்லை, ஒரு டிப்டேக்குள்ள இன்னொரு டிப்டேக்க போட வேண்டியதுதான். சரிங்களா. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்டா, அந்த கண்டனை வந்து நீங்க என்ன செய்யணும், ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுத்து மாற்றணும். அதை நம்ம ஃபிளெக்ஸ்ல வந்து ஈஸியா செய்யலாம். ஃபிளெக்ஸை விட நீங்க ஈஸியா செய்யணும்னா டிப்டேக்குள்ள இன்னொரு டிப்டேக்க போட்டு சென்டர் பண்ணுங்க. அது உங்களுக்கு சென்டர் ஆகும். சரிங்களா. ரைட்.
இப்போ கூடுதலா அலைன்மெண்ட்ஸுக்காக ஃபிளெக்ஸை யூஸ் பண்ணோம். அதை நம்ம லேட்டாகி பார்ப்போம். ரைட். இப்போ நான் 250 பிக்சல் கொடுத்த உடனே இந்த இமேஜுக்கு பின்னாடி ஒரு பிளாக் கலர் இருக்கு. அது உங்களுக்கு அழகா விளங்கும்னு நினைக்கிறேன். சரியா? அது பேக்ரவுண்ட் கலரை வந்து கொடுப்பட்டிருக்கு. இப்போ நான் என்ன செய்யறேன்டா, இப்போ இமேஜ் வந்து டார்கெட் பண்ண போகிறேன். இமேஜ் எங்க இருக்குன்னு கேட்டா ஒபாசிட்டி தானே. ஒபாசிட்டிக்கு அந்த கிளாஸுக்குள்ள தான் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இதால நான் என்ன செய்யறேன், ஒபாசிட்டிக்கு உள்ள இருக்கிற இமேஜை வந்து இப்போ நான் டார்கெட் பண்றேன். இப்போ அதுக்குள்ள நான் டைரக்டாக போடுறேன் ஒபாசிட்டிங்கிறத ஒரு யார செலக்டரை வந்து இப்போ கால் பண்றேன். யார் செலக்டர் இல்லை, ஒரு ப்ராப்பர்ட்டி ஒபாசிட்டி ப்ராப்பர்ட்டி இப்போ நான் கால் பண்ணிட்டு இப்போ நீங்க பாருங்க ஒபாசிட்டி ப்ராப்பர்ட்டி 1ன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நான் கொடுத்த எந்த விதமான எஃபெக்டும் செய்ய போறது இல்லை. ஏனண்டா நார்மலா வந்து இந்த இமேஜில ஒபாசிட்டி லெவல் வந்து 1% தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 1% வச்சு குறைச்சிங்கன்னு சொன்னா இதுக்கான ஒபாசிட்டி லெவல் வந்து குறையும். இப்போ மேக்ஸிமம் வந்து 1 தான். ஆக குறைய வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 0 கொடுத்து நான் சேவ் பண்றேன் பாருங்க. அந்த இமேஜ் வந்து என்ன செய்யுது, அறவே விளங்குது இல்ல. ஒபாசிட்டி 0ன்னு சொன்னா டிரான்ஸ்பரன்சி லெவல் வந்து 0ல இருக்கு. எந்த விதமான கண்டென்ட் டிஸ்பிளே ஆகுது. 0.1 கொடுத்துட்டு நான் டிஸ்பிளே பண்றேன் பாருங்க. இப்போ கொஞ்சம் சரி உங்களுக்கு அந்த பூ வந்து விளங்கும் நினைக்கிறேன் லைட்டா. இப்போ நான் 2 கொடுக்குறேன். இப்போ பாருங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டா அந்த பூ வந்து விளங்கும். இப்போ நான் என்ன செய்யறேன், 3 5 கொடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். கொடுத்தோட இப்போ பாருங்க விளங்கும். அந்த லைட்டா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க என்ன செய்யலாம், அந்த கண்டனை வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த டிரான்ஸ்பரன்சி லெவலை வச்சு கொண்டு மாத்தியலும். இது பிளாக் கலர் வந்து நான் கொடுத்த ரீசன் என்னதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த பிளாக் கலர் வந்து உங்களுக்கு விளங்கணும், பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் என்ன செஞ்சிருந்தேன், அந்த பிளாக் கலரை அப்ளை பண்ணியிருந்தேன். இப்ப சில நேரங்கள்ல நீங்க பேக்ரவுண்ட்ல வேற ஏதாச்சும் கண்டனை வச்சுக்கொண்டு அந்த கண்டென்ட் இந்த பூட பேக்ரவுண்ட் டிசைனுக்குள்ள விளங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்டா, நீங்க இந்த ஒபாசிட்டியை யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் யூஸ் பண்றேன். நார்மலா வந்து எனக்கு ஒபாசிட்டி இமேஜ்ல வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டேன், 1ல தான் இருக்கு. நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணோன்னே இப்போ எனக்கு அந்த இமேஜ் வந்து என்ன செய்யுது, இப்போ நல்லா கிளியராகவே டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் என்ன செய்யறேன்டா, இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் டிசைனுக்கு போறேன். ஒபாசிட்டி கிளாஸ் தானே, டாட் ஒபாசிட்டி கொடுத்துட்டு அதுக்குள்ள இமேஜுக்குள்ள போயிட்டு நான் என்ன செய்யறேன், அந்த இமேஜுக்கு வந்து ஒரு ஹூவர் எஃபெக்ட் வந்து நான் செட் பண்றேன். எனக்கு டைம் இல்லை, நான் குயிக்கா முடிக்கிறேன். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்றேன். இப்போ இந்த ஒபாசிட்டி இமேஜை வந்து 0 கொடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். சரிங்களா? இப்போ ஹூவர் என்ன அர்த்தம், அந்த இமேஜின் ஊடாக நான் மவுஸை கொண்டு போகல எஃபெக்ட் ஆகிறது அந்த ஹூவர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஹூவர் எஃபெக்ட்ல நான் என்ன செய்யறேன்டா, இப்போ மவுஸ் கிட்ட போகல அந்த ஒபாசிட்டி வந்து என்ன செய்யணும்னா, எனக்கு இமேஜ் வந்து என்ன செய்யணும், 1ல வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படி கொடுத்து போய் இப்போ நான் சேவ் பண்றேன். இப்போ நீங்க பாருங்க நார்மலா இமேஜ் வந்து என்ன இருக்குன்னு கேட்டா 0ல இருக்கு. ஆனா ஹூவர் எஃபெக்ட்ல என்ன நடக்கணும், 1க்கு மாறணும். நான் கிட்ட கொண்டு போகணும், மவுஸ் கிட்ட கொண்டு போக டிஸ்பிளே ஆகுது. மவுஸ் நான் வெளியே எடுத்த உடனே எனக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த எஃபெக்ட் வந்து என்ன செய்யுது, கூடி குறையுது. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், மாத்தலாம். சரிங்களா? இப்போ ஒபாசிட்டிங்கிற கூடுதல் யூஸ் பண்றது டிரான்ஸ்பரன்சியை வந்து இண்டிகேட் பண்ணுறது தான். நீங்க இந்த ஒபாசிட்டியை வந்து இமேஜுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்க எல்லா கண்டென்ட்ஸுமே வந்து ஒபாசிட்டியை யூஸ் பண்ணலாம். இந்த ஒபாசிட்டி வந்து டிரான்ஸ்பரன்சியை காட்டும். நீங்க டெக்ஸ்ட்டுக்கோ இல்லாட்டி வேற என்ன கண்டென்ட்டுக்கோ நீங்க அழகா யூஸ் பண்ணிடலாம். சரிங்களா? நான் இமேஜை மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி வேற ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. ஒபாசிட்டி கிளியர் எல்லாருக்கும்? Yes. நான் அடுத்த கிளாஸ்ல உங்களை எல்லாரையும் கொஞ்சம் பேச வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கணும். என்ன பிரச்சனைன்னு சொல்லி வழங்க. ரைட் ரைட் ஓகே, முடிச்சுக்கொள்வோமா? வேற சரி பேசுறதா பேசுங்க. சார் அந்த பிளாக் என்ன? 10:33 ஆயிட்டு. அடுத்த கிளாஸ் பாப்போமா? நான் கொஞ்சம் 10:30 டைம் ஒன்று கொடுத்தீங்கன்னு போகணும் நான். அதால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரிங்களா? ஒன்று வச்சுக்க வேணாம், அடுத்த கிளாஸ்ல கரெக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த கிளாஸ் பெரும்பாலும் உங்களுக்கு இன்னொரு 2-3 டாபிக் தான் இருக்கு. அடுத்த கிளாஸ்ல ஃபார்ம்ஸ் சம்பந்தமா பேசுவேன். நம்ம டிசைன் வந்து இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ்ல பட்டன்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எப்படி சிஎஸ்எஸ் எல்லாம் எஃபெக்டிவா பெஸ்டான ஒரு டிசைனை கிரியேட் பண்றது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஷீட் ஒன்று குரூப்ல போடுவேன். அதுக்கப்புறமா இந்த ஒபாசிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் யூனிட் வைஸ் இன்னொரு 4 டாபிக் தான் இருக்கு. அது முடிய நான் அடுத்த டாபிக் ஃபிளெக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். பெரும்பாலும் நெக்ஸ்ட் டியூஸ்டே ஒரு ஹாஃப்ல பெரும்பாலும் அந்த ஹாஃப் கண்டென்ட் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபிளெக்ஸை வந்து எப்படியும் வார டியூஸ்டே வரைக்கும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு இப்போ வீக்ல 4 கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ற ஒரு ஐடியாவோட இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. உங்களுக்கு அட்மின் அவங்களோட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கிளாஸ் உங்களுக்கு சாட்டர்டே நடக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா வார டியூஸ்டே வந்து நடக்கலாம் பெரும்பாலும். இப்போ அடுத்த கிளாஸ் எப்போ நடந்தாலும் சரி, வார தேர்ஸ்டே விட்டு அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு பெரும்பாலும் ஃபிளெக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அது 1.5 கிளாஸ்ல உங்களுக்கு ஃபிளெக்ஸ் வந்து முடியும். பெரும்பாலும் நெக்ஸ்ட் வீக் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணப்படும். ஜாவா ஸ்கிரிப்ட் பெரும்பாலும்
1 மந்த்ல கம்ப்ளீட் ஆகும். 2.5 மந்த் தான் நம்ம பேசியிருந்தோம். உங்களோட கிளாஸ்ல ஷெட்யூல கொஞ்சம் கூட்டணும், அதே மாதிரி ஒரு டைமுக்குள்ள அந்த கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அடிஷ்னலா உங்களோட கோர்ஸ்ல மென்ஷன் பண்ணிக்கிற விஷயங்களை விட நிறைய விஷயங்களை எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு டெலிவர் பண்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க போல. அதனால அந்த ஷார்ட் பீரியடுக்குள்ள நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ரைட். பெரும்பாலும் நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணப்படும். அதுல இருந்து 1 மந்த்துக்குள்ள உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டா முடியும். சரிங்களா? அந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். உங்களோட அட்மின் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு பேசுவாங்க. தேங்க்யூமா. தேங்க்யூ. குட் நைட். பாய்.